குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். மிகச் செம்மையான முறையிலே நடந்து கொண்டிருக்கின்ற கரூர் புத்தக கண்காட்சியை எனக்கும் ஒரு வாய்ப்பளித்து என்னை திரும்பவும் சிறப்பித்திருக்கின்ற அன்பு வாய்ந்த கரூர் சொந்தங்களே, மேடையிலே இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் அவர்களே, டிஆர்ஓ சார் அவர்களே, பட்டிமன்றத்திலே நாங்கள் கடந்து வந்த பாதை ரொம்ப கஷ்டமாக இருந்தாலும் அதில் ஒலித்த ஒரு பெண் குரலாக என்னை இந்த மேடையிலே அடையாளம் சொன்ன அன்பு சகோதரி அவர்களே, வணக்கத்துக்கும் மரியாதைக்கும் உரிய வரவேற்புரை வழங்கிய ஐயா திரு ரமேஷ் அவர்களே, சுதாகர் பழனிசாமி அவர்களே, ஐயா திரு மோகன்ராஜ் அவர்களே, சிவகுமார் ஐயா அவர்களே, இந்த அரங்கமெல்லாம் பொங்கி ததும்பி நிறைத்து கொண்டிருக்கின்ற அன்பானவர்களே, உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். இது 4வது ஆண்டு கரூரினுடைய புத்தக 3வது ஆண்டு 4வது நாள். எனக்கு ஒரு சின்ன மகிழ்ச்சி என்னென்னா, இந்த 3 ஆண்டுமே நான் இங்கே வந்து பேசியிருக்கேன்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது இப்படிலாம் சொல்லி அடுத்த ஆண்டு கூப்பிட்றதுக்கு இவங்க துண்டு போடுறாங்க. அது கட்டாயமாக அது இல்லை, கட்டாயமாக அது இல்லை. அது என்னென்னு தெரியல, இந்த மண்ணின் மக்கள் காட்டுகிற அன்பு என்பது அவ்வளவு ஈரத்தின் அடர்த்தி கொண்டதாக இருக்கிறது. நாங்கள் பொதுவாக கொஞ்சம் நிறைய பயணம் செய்கிறதுனால எல்லா இடத்திலுமே அது தமிழுக்கான வரவேற்பு, எங்களினுடைய தனிப்பட்ட ஆளுமைகளுக்கு என்று நான் அதை நினைக்கவில்லை. எங்கள் நடுவர் சாலமன் பாப்பையா அவர்களினுடைய அந்த தமிழ் அறிவுக்கு கிடைக்கிற மரியாதையினுடைய சாரல் எங்கள் மீதும் தெரிக்கிறது. அதனால் எல்லா இடத்துலையுமே அன்பாக தான் இருப்பாங்க. ஆனால் கரூர் மக்கள் காட்டுகிற அன்புக்கு வந்து ஈடு இணையே கிடையாது. அதுவும் இந்த மண்ணிலே இருக்கிற பெண்கள் எவ்வளவு தூரம் தேடி தேடி வந்து பேசுவார்கள், தொடர்பில் இருக்க வேண்டும் என்று விரும்புவார்கள். அவர்களால் முடிஞ்ச சின்ன சின்ன பரிசுகளால் என்னுடைய இல்லத்தையும் என்னுடைய உள்ளத்தையும் நிறைப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு அன்பு வேறு எங்கேயுமே கிடைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதனால் இந்த மண்ணுக்கு வருவதில் எனக்கு ரொம்ப 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 பெருமை. அன்பு சகோதரர் அவர் தான் ஒவ்வொரு முறையும் என்னை வரவேற்று இங்கே அழைத்து வருவார். இந்த அன்பிலே இருக்கிற காரணத்தினால்தான் இங்கே அழைக்கப்படுவதிலே நான் கூடுதல் பெருமையும் மரியாதையும் மகிழ்ச்சியும் அடைகின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த இறைவனுக்கும் தமிழுக்கும் கரூர் மண்ணினுடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் திரும்பவும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்ற தலைப்பை நான் இன்றைக்கு தேர்ந்தெடுத்திருக்கின்றேன். முதல்ல இந்த தமிழ் பரீட்சையெல்லாம் நம்மளை கேட்பாங்க, இடம் சுட்டி பொருள் விளக்கு எழுதிருக்கீங்களா இல்லையா? என்னங்க இது 2-3 பேர் தான் தலையாடுறீங்க? அம்மா மாத்திரம்தான் எழுதியிருக்காங்க. தமிழாசிரியராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அநேகமாக. எல்லாருமே எழுதியிருப்போம். ஏதாவது ஒரு செய்யுளிலிருந்து ஒரு அடியை கொடுத்து இடம் சுட்டி பொருள் விளக்கு அப்படின்னா முதல்ல அது எங்கே வந்தது, யார் சொன்னாங்க, யாருக்கு யார் சொன்னாங்க, எந்த சந்தர்ப்பத்தில் சொல்லப்பட்டது அப்படிலாம் நம்ம எழுதிட்டோன்னா நமக்கு 3 மார்க் கிடைக்கும். எனக்கு ஒரு தடவை கூட 3 மார்க் வந்ததில்லை. ஆனால் இந்த இடத்துல வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா இது நானே கொடுத்த தலைப்பு. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். சாப்பாடு கொடுத்தவங்க தான் சாமி நமக்கு உயிரை கொடுக்குறாங்க, அவ்வளோதான் பொருள். நமக்கு யார் சாப்பாடை கொடுக்குறாங்களோ அவங்க தான் நமக்கு உயிரை கொடுக்குறவங்க. இது எங்கே இடம்பெற்றது முதலில் என்றால் புறநானூற்றில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்யுளில் வருகின்ற ஒரு அடி. இது யார் எழுதினது? குடபுலவியனார்ன்ற ஒரு புலவர் எழுதியிருக்கார். அப்போது இருந்த பாண்டி நாட்டு மன்னனை பற்றி
எழுதினார். அந்த பாண்டிய மன்னனை பற்றி புலவர் ஏன் எழுதினார்? பொதுவாகவே புலவர்கள் அப்படி தான் செய்வாங்க. மன்னர்கள் யாரோ அவர்களை பற்றி நிறைய எழுதுவாங்க. இந்த திருவிளையாடல் படத்தில் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? திருவிளையாடல் படத்தில் நாகேஷ் தான் தருமின்ற ஒரு புலவராக வருவார். அவருக்கு பாட்டை சிவபெருமான் கொடுத்து அனுப்பிச்சிருப்பார். இந்த பாட்டை எடுத்து மன்னனுடைய அவைக்கு நாகேஷ் வருவார். அவர் தான் அந்த புலவர். ஆனால் அந்த புலவருக்கு மன்னன் யாருன்னு தெரியாது. இந்த வரிசையாக அந்த இப்போ சினிமாலாம் பார்த்துருப்பீங்கல்ல, மன்னர் நடுவில் உட்காந்துருப்பார், இங்கே வரிசையாக நிறைய பேர் உட்காந்துருப்பாங்க. இவருக்கு மன்னர் யாருன்னே தெரியாதா. முதல்ல உட்காந்துருக்கிற ஆளை போய் மன்னா அப்படின்னா அவர் இப்படி பக்கத்தில் கை காட்டுவார், பக்கத்தில் போய் வேந்தே அவர் பக்கத்தில் கை காட்டுவார். இப்படி ஒவ்வொருத்தரையாக தாண்டி கடைசியில் மன்னர்கிட்ட போய் அந்த பாட்டை கொடுப்பாங்க. அப்போ புலவர்களினுடைய வாழ்க்கை என்பதே மன்னர்களை பாடி பரிசில் பெற்ற வாழ்க்கையாகவும் இருந்திருக்கிறது. மன்னர்களை எதிர்த்த புலவர்களும் நம்முடைய தமிழ் மரபில் உண்டு. மன்னனுக்கு எப்பவுமே பாராட்டிக்கிட்டு இருந்தாங்கன்னு இல்லை, மன்னன் தவறு செய்தால் கேள்வி கேட்ட புலவர்களும் இங்கே உண்டு. ஆனால் இந்த புலவர் ஏன் பாண்டிய மன்னனை, அதுவும் சாதாரண மன்னனை, தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன், அந்த போரிலே வெற்றி பெற்ற அந்த மன்னனை பற்றி இவர் ஏன் இந்த வரியை பாடினார்னா, ஒன்றும் இல்லைங்க, அந்த மன்னன் நிறைய போரில் வென்றிருப்பார், நிறைய செஞ்சிருப்பார். குறிப்பாக என்ன செய்தார் என்றால் நீர்நிலைகளை மேம்படுத்தினார். அது ஒரு ஆறாக இருக்கலாம், ஏரியாக இருக்கலாம், குளமாக இருக்கலாம். அதையெல்லாம் இன்னும் நிறைய ஏரிகளையும் குளங்களையும் அமைத்த மன்னன் அந்த மன்னன். அந்த மன்னனுக்கு வாழ்த்து சொல்லுகிற போது புலவர் என்ன சொன்னார்னா, நீரை நம்பி வாழுகின்ற மனித உயிர்கள் எல்லாவற்றுக்கும் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. எல்லா உயிர்களுக்கும் சாப்பாட்டை யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் உயிரை கொடுத்தவர்கள் என்று அந்த புலவர் எழுதினார். இந்த வரி அப்படியே காலத்தில் நின்று விட்டது. இப்போ சில திருக்குறள் வரிகள் அப்படியே காலத்தில் நிற்கும் இல்லை, அது மாதிரி இந்த வரி நின்று விட்டது. நின்ற காரணத்தினால் இந்த பாடல் எழுதப்பட்டு 2000 வருஷத்துக்கு மேலேனா இது புறநானூற்று பாடல். இதற்கு அடுத்து வந்த மணிமேகலையில் இந்த வரி அப்படியே எடுத்து அவங்க பயன்படுத்தினாங்க. மணிமேகலையில இந்த வரி வருது. அதனால் இடஞ்சுட்டி பொருள் விளக்கில் புறநானூறுன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும், மணிமேகலைன்னு எழுதினாலும் நீங்கள் மார்க்கு கொடுக்கணும். ஏன்னா ரெண்டுத்துலேயுமே இது வந்திருக்கு. மணிமேகலையில் எப்படி வந்ததுன்னா, புறநானூற்றின் வரி ரொம்ப அழகான வரி, அதை எடுத்து பயன்படுத்தினார் என்பதனால் வந்தது. இப்போ எனக்கு 3 மார்க் கொடுப்பீங்களா எப்படி? எனக்கு ரொம்ப 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 பிடித்த ஒரு வரி இது. நம்ம எல்லாருக்கும் ஒரு அனுபவம் இருக்கும், நம்ம எல்லாருக்கும் வேறு வேறு வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நான் சென்னையிலேருந்து வரேன், நீங்கள் கரூரில் இருக்கீங்க, இங்கேயே சில பேர் வேறு வேறு ஊர்லேருந்து இங்கே வந்தவங்க இருக்கலாம். ரொம்ப செல்வ செழிப்பான குடும்பத்திலிருந்து வந்தவங்க இருக்கலாம், ரொம்ப வறுமையான குடும்பத்திலேருந்து வந்தவங்க இருக்கலாம். எவ்வளவோ வித்தியாசங்கள் இருக்குது. சில பேர்கிட்ட பெரும் வீடுகள் இருக்கலாம், சில பேர்கிட்ட ஒரு வீடு கூட இல்லாமல் இருக்கலாம். என்னென்ன வித்தியாசம் இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கு. நான் போடுற புடவை உங்கள்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், நீங்கள் போடுற ட்ரெஸ் என்கிட்ட இல்லாமல் இருக்கலாம், எல்லாம் வித்தியாசம். ஆனால் ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஒன்று, என்ன? பசி. இந்த மண்ணில் உயிரோடு வாழுகிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒன்று இருக்கும் பொதுவில் என்றால் அது பசி மாத்திரம்தான். சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்போ பசினா என்னன்னு தெரியாதுங்க, பெரும்பாலும் தெரியாது. ஏன்னா அப்பா அம்மாலாம் திணிச்சு வளர்க்குது. பசிச்சாலும் பசிக்காட்டாலும் ஒரு கையில் ஒரு ஃபோனையோ ஒரு ஐபேடையோ கொடுத்துட்டீங்க வைங்களேன், அது எவ்வளவு பசிக்குதுன்னு தெரியாமலே சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. பசித்த பிறகு கிடைக்கிற உணவு இருக்குல்ல, அதை போல ஒரு சுகம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாதுங்க. அதுதான் சுகம். நிறைய தாய்மார்கள் இருக்கீங்க, நிறைய ஆண்களும் இருக்கீங்க. நம்ம எல்லாரும் நம்ம அம்மாவை நினைச்சு பார்க்கறதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம், அப்படித்தானே? பல காரணங்கள். ஆனால் எல்லாருக்கும் காமனாக ஒரு காரணம் இருக்கும்.
அது என்னுடைய பசி அறிஞ்சு எனக்கு சாப்பாடு போட்டது எங்கள் அம்மா தான், எங்கள் அப்பத்தா தான். அப்படி சொல்லுவோம் நாம். அது நம்ம வயிற்றில் பசிக்குதுன்னு அவங்களுக்கு மணி அடிக்கும். அது எப்படின்னு தெரியாது, அது எப்படின்னு எனக்கும் புரியல. நான் ஒரு தாயாக ஆன பிறகுதான் அது எனக்கு புரிந்தது. நான் அலுவலகத்தில் ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு திடீர்னு தோணும், என் மகள் வீட்டுக்கு வந்துட்டாளா, சாப்பிட்ருப்பாளா, ஒழுங்காக சாப்பிட மாட்டாளே, நம்ம ஃபோன் பண்ணி அவளுக்கு பசிப்பது என்னுடைய உடம்பில் ஏதோ என் மனதில் ஒரு சலனத்தை ஏற்படுத்துகிறது. இந்த உறவு அம்மாவோட தான் இருக்க முடியும். நிறைய அம்மாக்கள் இருக்கீங்க, மகன்கள் இருப்பாங்க உங்களுக்கு. எல்லா மகன்களுமே என்னென்னா அந்த டீனேஜில் இருக்கிற போது கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க, அப்படி தானே, கொஞ்சம் மேட்டிவா. இப்போல்லாம் பொம்பளை பிள்ளைங்க அப்படித்தான் இருக்குது, அதை விட ஜாஸ்தியாக இருக்குது. அம்மா சொல்கிறாங்க, ஏம்மா கொஞ்சம் பாத்திரம்லாம் விளக்கி கொடுமா. நாலாம் பல்லு விளக்குறது ஜாஸ்தி, பாத்திரம்லாம் விளக்க மாட்டேங்க. பசங்க இப்போ ஆம்பளை பிள்ளைங்க கூட கொஞ்சம் 1-2 கேட்குது, பொம்பளை பிள்ளைங்க எதுவும் கேட்க மாட்டேங்க. எல்லா அம்மாக்களுக்கும் ஒரு அனுபவம் இருக்கும். இந்த பசங்க காலையில் கிளம்பி கிரிக்கெட் விளையாடணும் போவோம், அப்படி தானே. என்னவோ பெரிய புண்ணியத்தை தேடுறது கோயிலுக்கு போகிற மாதிரி காலங்காலத்தை மற்ற நாளில் 7-7:30 மணிக்கு நீங்கள் அலாரத்தை 2 காதுலையும் வச்சா கூட எந்திரிக்க மாட்டோம். அன்றைக்கி மட்டும் வெரசலாக எழுந்து கிரிக்கெட்டுக்கு போகிறேன்னு போவான். போகிறவன் எங்கள் வீட்டிலே நடந்திருக்கு, எங்கள் அண்ணன் அப்படி தான் போவான். போயிட்டு கிரிக்கெட் விளையாட போய் பந்துலேயே அவுட் ஆயிடுவான், டக் அவுட்டு. இவர் தான் பெரிய விராட் கோலி மாதிரி கிளம்பி போனாரா, பந்துலேயே உட்காந்து வச்சுட்டாங்க. நாள் முழுக்க வெட்டுன்னு உட்காந்து. இவன் போகும்போதே எங்கள் அம்மா சொன்னாங்க, நான் சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன்டா, நான் காலையில் உனக்கு முன்னாடி எந்திரிச்சு சாப்பாடு கட்டி கொடுத்துட்றேன். என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, எவ்வளோ கேவலப்படுத்துகிற நீ என்ன. எங்கே போனாலும் நான் மூட்டை கட்டிட்டு போகணுமா. அங்கெல்லாம் எங்களுக்கு நல்ல லஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு போனான். அங்கே அரேஞ்ச் பண்ண லஞ்ச் என்ன தெரியுமா, பொறை டீ, இவ்வளோதான் அன்றைக்கி. அதையும் சாப்பிட்டுட்டு அவ்வளோ நேரம் கழித்து அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி வீட்டுக்கு அவன் வீட்டுக்கு சொல்லிட்டு வந்தாங்க, நான் அங்கேயே சாப்பிட்டு வந்துடுவேன், நீங்களாம் எனக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவன் பெல் அடித்த உடனே அம்மா கதவு திறந்தாங்க. அவன் ஒரு வார்த்தை கூட சொல்லலை, அவன் சும்மா நின்னான். அவனை பார்த்த உடனே எங்கள் அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு செம்ம பசியில் இருக்கான்னு சொல்லிட்டு. அவன் ஒன்றும் சொல்லலை, சோறு போடுமான்னு கூட சொல்லலை. சாப்பிடவா, என்ன வச்சுருக்க, நீ தான் ஒன்று வேணான்னு சொன்ன, சோறு தான் வச்சுருக்கேன், சரி எது இருந்தாலும் போடுன்னா. அவன் போய் அந்த கையை கழுவிட்டு வர்றதுக்குள்ளே படப்படன்னு இருந்த அந்த ஒரு 4 வெண்டைக்காவை படப்படன்னு வதக்கி அதில் தலையில் போட்டு அதை சுட 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 கொண்டு கொடுத்தாங்க பாருங்களேன். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஒரு மனிதன் கொடும் பசியிலே சாப்பிடுகிற போது அவனை கவனித்திருக்கிறீர்களா? அது ஒரு தரிசனம், அதுவே ஒரு தரிசனம். அப்படி சாப்பிடுவாங்க. உடனே எங்கள் அம்மா அப்படி நின்றுக்கும். எதுக்கு தெரியுமா, நாங்கள்லாம் பார்த்து கண்ணு வச்சிருவோம் மாமா, அதனால் அப்படி நின்றுக்கும் நடுவில். நான் தான் எனக்கே பயமாக இருக்கும், இப்படி தின்றான் இவன். அப்படி நீ போமா, நீ சாப்பிட்டுட்டு நீ போய் என்ன நினச்சிருவாங்க, அது கண்ணுப்படாமல். அப்போ இப்படி நமக்கு பரிமாறியது என்பது நம்முடைய அம்மாவை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? அதனால் அம்மாவை நினைக்கிற போதே, அம்மா இப்போ அம்மா இல்லை, ஆனால் நினைக்கிற போதே இந்த கண்ணில் ஒரு சிறு கண்ணீர் துளி வருகிறது இல்லை? அந்த கண்ணீர் துளிக்கு என்ன பொருள் என்றால், இது போல எனக்கு இனிமேல் உணவிடுகிறவர்கள் யார் இருக்க முடியும் என்ற எண்ணமும் கூடவே தோன்றுகிறது. இதில் ஒரு பிரச்சனையும் இருக்குது. என்ன பிரச்சனைனா, பல வீடுகளில் மனைவிமார்கள் எவ்வளவுதான் அக்கறையாக சமையல் செஞ்சு போட்டாலும் கணவன்மார்கள் சொல்லுகிற ஒரு நல்லா இருந்துச்சு ஆனால் எங்கள் அம்மா ஆக்கிற மாதிரி இல்லை என்று சொல்லாமல் ஆண்களால் இருக்கவே முடியாது. அதுக்கு பல மனைவிகளுக்கு கோவம் சொல்லுவாங்க, ஒரு நாள் மேடம், ஒரு நாள் கூட நல்லா இருந்ததுன்னு நெஞ்சார சொல்ல, அப்படியே சாப்பிட்டு அப்படியே போகிறாங்க. ஆண்கள் அப்படித்தான் இருக்காங்க, வாயே திறக்க மாட்டேன்ற. நல்லா இல்லைன்னாவது சொல்லலாம்ல அப்படிங்கிறது ஒரு அம்மா என்கிட்ட, அதை கூட சொல்லாமல் போயிடுறாங்க.
அதை விட இப்போல்லாம் ரொம்ப கொடுமை, பல பேர் ஃபோனை பார்த்துக்கிட்டே தானே சாப்பிட்றாங்க. ஃபோனை பார்த்துக்கிட்டே சாப்பிட்றாங்க, அப்புறம் அலோன்னு பார்த்துட்டு பேசிட்டு போயிடுறாங்க. அவர் அப்போ தான் அமைச்சர் கூப்பிட்ருக்காரு அவரை, அதனால் அவர் போகிறாரு. ஒன்றுத்துக்கு உபயோகம் இல்லாத ஃபோன் தான் வந்திருக்கு, இருந்தாலும் ஹலோன்னு திரும்பி வந்து பார்த்துட்டு இப்படி 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 சாப்பிடுவேன். நீ ஏன் இன்னைக்கு வெள்ளை சட்னியே வைக்கல, பக்கத்துலேயே இருக்கியா பாரு. அதை கூட பார்க்காம சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர் போயிருக்காரு. இப்படி நமக்கு சாப்பாடு போடுகிற அம்மாக்களாக இருக்கலாம், மனைவிகளாக இருக்கலாம், சில வீட்டில் ஆண்களை கூட சமைக்கிறாங்க இப்போல்லாம். கரூரில் எப்படின்னு எனக்கு தெரியல, சென்னையில் கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு காஃபி போடுறது, பிள்ளைக்கு ஒரு சோறை கட்டுறது, கொஞ்சம் கொஞ்சம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. நல்ல விஷயம் தானே. இவங்க சொல்லியிருக்காங்க, மேடம் இப்போ பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக குரல், நான் கொடுத்த முதல் குரலே சமையல் என்பது ஏன் எப்போதுமே பெண்களினுடைய வேலையாக மாத்திரமே இருக்க வேண்டும் என்பது தான். புராணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிகச்சிறந்த சமையல்காரர்கள் ஆண்களாகத்தான் இருந்திருக்காங்க. அதை பார்த்து அதுலேருந்து உற்சாகம் பெற்று நீங்களும் கூட வீட்டில் செய்யலாம். யார் செய்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, எது முக்கியம் என்றால் அந்த சமையலை, அந்த சாப்பாட்டை செஞ்சு அதை நமக்கு கொடுக்குறாங்கல்ல, அவர்களை நாம் மதிக்கிறோமா என்பது தான் இன்றைக்கு நான் இங்கே வைக்க விரும்புகிற ஒரு கேள்வி. இந்த சாப்பாடு நம்ம இலைக்கு வர்றதுக்கு சமையல் செஞ்சவங்க மாத்திரம் இல்லை, விவசாயியிலிருந்து ஆரம்பித்து பல பேரினுடைய உழைப்பும் அவர்கள் பட்ட பாடும் தான் நம்முடைய தட்டிலே சோறாக வந்து விழுகிறது. அப்படிதானே? உன்னுடைய தட்டிலே இன்றைக்கு விழுந்திருக்கிற சோறு ஒரு 6 மாதம் முன்னாடி அந்த விவசாயி பட்ட பாடு, அவன் சிந்திய வியர்வை, சில சமயம் அவன் கண்ணிலிருந்து விழுந்த நீர், அத்தனையுமே அந்த சோற்றுக்கு உரமாகி இருக்கிறது. அதிலிருந்து வந்து இன்றைக்கு உன்னுடைய தட்டிலே வந்திருக்கிறது இந்த சோறு. இதை நமக்கு செஞ்சு நம்முடைய இலைக்கு இது வருவதற்காக அந்த அந்த வீட்டில் இருக்கிற அந்த பெண், அது அம்மாவா மனைவி யாராக இருக்கட்டும், உங்கள் அக்கா தங்க யாரா, அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு பார்த்துருக்கீங்களா? கஷ்டப்படுறாங்களா இல்லையா? பெண்களே சும்மா இருக்கீங்க, ஏன் நீங்கள் செய்கிறது இல்லையா? உங்களுக்கு தெரியலையா அவங்க கஷ்டம்? அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், சாப்பிடும்போது சாப்பாட்டை மாத்திரமே பாருன்னு நினைக்கிறாங்க. அது ஒன்று தான், வேறு எதையும் எதிர்பார்க்கறதில்லை. இன்றைக்கு சாப்பிடுகிற போது நம்மில் எத்தனை பேர் இது சாப்பிடுற ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், இதுதான் என்னுடைய வேலை என்று அதை மாத்திரமே நினைத்து சாப்பிடுகிறவர்கள் நம்மில் எத்தனை பேர் சொல்லுங்க? அதுதான் அந்த நேரத்தில் கவனம் அதில் மாத்திரமே இருக்க சாப்பிடுகிறவர்கள் எத்தனை பேர்? ரொம்ப குறைவு இல்லை? இன்றைக்கு பல வீடுகளில் ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுவது என்ற வழக்கமே கிடையாது. இப்போ முன்னாடி ஒன்றா உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. எங்கள் குடும்பங்கள்லாம் எப்படின்னாக்கா, இந்த சம்மர் வெக்கேஷன் இல்லாட்டா ஹாஃப் இயர்லி லீவ் முடிஞ்ச உடனே இந்த பொட்டி பொட்டியாக வந்துடும். பெரியப்பா பிள்ளைங்க, சித்தப்பா பிள்ளைங்க, அத்தை மாமா எல்லாரும் வந்துடுவாங்க. அது எல்லாத்தையும் உட்காத்தி வச்சு வீட்டில் இருக்கிற ஒரு பாட்டி, சில சமயம் எல்லாருக்கும் கொடுக்கறதுக்கு வந்து தட்டு கூட இருக்காது, இலை பறிச்சுட்டு வர சொல்லுவாங்க. இலையும் இல்லைனாக்க அப்படியே ஒரு பெரிய குண்டானில் அந்த சோத்தை கலந்து அப்படியே கையில் அப்படி அப்படியே வைக்கும். அந்த கையில் இருக்கிற அந்த சோற்றினுடைய சுவை இருக்குது பாருங்க, அதுக்கு ஈடு இணைய எதுவுமே கிடையாது. அந்த சுவை இன்னமும் நம்முடைய நாக்கிலே இருக்கிறது. எத்தனை வருஷம் இருக்கும் பாருங்க. ஆனால் நம்முடைய மூளை சில வாசனைகளை, சில சுவைகளை மறப்பதே கிடையாது. அப்படி மறக்க முடியாத ஒரு சுவை நம் கையிலே வந்து விழுந்த நம்முடைய வீட்டு சாப்பாட்டினுடைய சுவை. இந்த பசியில் இருக்கிறவங்களினுடைய கண்களை நீங்கள் பார்க்கிற போது அதில் தெரிகிற ஒரு சோகம் இருக்குது பாருங்களேன். மனித குலத்துக்கு அதை விட பெரிய சோகம் எதுவுமே இருக்க முடியாது. இப்போ நேற்றைக்கு சென்னையில், வெஸ்ட் பெங்காலிருந்து சென்னையில் வேலை செய்யறதுக்காக சில பேர் வந்திருக்காங்க. வடநாட்டிலிருந்து வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு விஷயம் நிச்சயமாக நாம் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம், அங்கே வாய்ப்பு இல்லாமல் இங்கே வருகிறவர்கள், அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறதாக தமிழ்நாடும் முக்கியமாக தென்பகுதியிலே இருக்கிற மாநிலங்களும் வளர்ந்திருக்கிறது.
எத்தனை பேர் இங்கே வராங்கன்னு என்ன அர்த்தம்? இங்கே வேலை வாய்ப்பு இருக்கிறது, அதற்காக வருகிறார்கள். அப்படி வந்தவர்களில் ஒரு 10 பேர் நேற்றுக்கும் முந்தா நாளும் சென்னையில் சென்ட்ரல் ஸ்டேஷனில் அவங்கள கூட்டிகிட்டு வர்றதுக்குன்னு ஒரு ஏஜெண்ட் இருப்பான். இதுக்கு பெரும்பாலும் அவன் ஏமாற்றிட்டான். இவங்களை கூட்டிகிட்டு வந்து வேலை கொடுக்குறேன்னு சொன்னானே தவிர சரியானபடி எந்த இடத்துல வேலைன்னு சொல்லலை. இவங்க 10 பேரை அப்படியே அம்போன்னு விட்டுட்டான். அதில் ஒருத்தர், ஒரு சகோதரர், ஒரு 4 நாள் சாப்பாடு இல்லாமல் நேற்றைக்கு இறந்து விட்டார். இந்த நியூஸ் பேப்பரில் வந்தது. இது அப்படியே இதயத்தை உருக்குகிற விஷயம். பட்டினியால் இறப்பது என்பது நம்முடைய தலைமுறையில் நாம் பெரும்பாலும் பார்க்கல. ஆனால் நீங்கள் நம்முடைய வரலாற்றை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா பலமுறை இது நடந்திருக்கிறது. த கிரேட் மெட்ராஸ் ஃபேமின் என்று சொல்லப்படுகின்ற மாபெரும் பஞ்சம் 1800களினுடைய இறுதியிலே இந்தியா முழுக்க சூறாவளி மாதிரி சுற்றி அடித்திருக்கிறது. அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் உண்டு. இந்த பஞ்சம் வந்து இறந்தவர்களினுடைய படத்தை கூட நீங்கள் பார்த்துறாதீங்க. அந்த படங்கள் இருக்கு, அப்போவே ஃபோட்டோகிராஃபி வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த படத்தை பார்த்தாலே அப்படியே முதுகு தண்டை சில்லிடும். ஏன்னா உடம்புல அந்த எலும்பு மாத்திரம்தான் இருக்கும் அவனுக்கு. அதை சுற்றி போற்றி இருக்கிற சதை என்பது ஒரு சல்லா துணி அளவு தான் இருக்கும். அப்படி சில பேரெல்லாம் படம் எடுத்து போட்டிருக்காங்க. அந்த பெரும் பஞ்சம் வந்தபோது மதுரையிலே தாசி குஞ்சரம்மாள் என்று ஒருவர் இருந்ததாக சில குறிப்புகள் சொல்லுகிறார்கள் மதுரையில். இது முழுக்கவுமே வரலாற்றிலே ஒத்துக்கொள்ளப்பட்டதா என்று தெரியவில்லை. ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை இருக்கு. அந்த அம்மா வந்து அந்த தாசி குலத்தை சேர்ந்தவர்கள். நல்ல வீட்டில் நிறைய நகை வச்சிருந்தது, நிறைய பணம் வச்சிருந்துதான். நம்ம பஞ்சத்திலே பல பேர் இறப்பதை பார்த்த உடனே கஞ்சி தொட்டி அமைச்சிருக்காங்க அந்த அம்மா. கஞ்சி தொட்டி அமைப்பதில் முதல்ல செஞ்சது அந்த அம்மா தான். பட்டினியாக இருப்பவர்களுக்கு முதல்ல கொஞ்சம் ஆரம்பிச்ச உடனே 30 பேர், 40 பேர், 100 பேர், 200 பேர், 500, 600, ஆயிரக்கணக்கில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை எல்லாம் உருக்கி 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 எல்லாத்தையும் படமாக்கி கஞ்சி தொட்டி வச்சு 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 கொடுத்து ஒரு 2.5 வருஷம் மதுரையிலே பஞ்சம் இருந்த காலம் முழுக்க அந்த அம்மா தன்னுடைய கடைசி சொட்டு பழம் மாத்திரம் செலவழித்து அத்தனை பேருக்கும் கஞ்சி ஊற்றிருக்காங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உடல்நிலை சரியில்லாமல் போய் அந்த அம்மா இறந்துருக்காங்க. இறக்குற போது ஷி வாஸ் நாட் ரிச், பணக்கார ஒரு பெண்ணாக அந்த அம்மா இறக்கலை. ஒரு நகை ஒரு பணம் இல்லாமல் கடுமையான வறுமையில் அந்த அம்மா இறந்து போயிருக்காங்க. நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்படி ஒருவர் இருந்திருந்தால் அவங்களுடைய மரணம் என்பது அத்தனை பேர் வந்து பார்த்துருக்காங்க. அந்த மரணத்தை அந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்கு மொத்த மதுரையே திரண்டு வந்திருக்கிறது. பெரும் பணக்காரர்களுக்கு கூட கிடைக்காத மரியாதை ஒன்றுமே இல்லாமல் இறந்து போன தாசி குலத்தை சேர்ந்த ஒரு பெண்ணுக்கு கிடைத்தது என்றால் ஒரே ஒரு காரணம்தான், என்றால் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தவர். அந்த ஒரு காரணத்தினால்தான். ஜப்பானியர்கள் சாப்பிடுவதை நான் பார்த்துருக்கேன். ஜப்பானியர்களை பல விதத்தில் நம்ம எல்லாரும் புகழ்ந்துக்கிட்டே இருப்போம். அவங்கள பார்த்து கற்றுக்கணும். அவங்கள பார்த்து முக்கியமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பெரும் பாடம் இருக்கிறது. என்ன பாடம்னாக்க, அவங்க சாப்பிட்ற விதத்தை நீங்கள் அதை பற்றி படித்து பாருங்கள், கூகுள் பண்ணுங்க. நீங்கள் முதல் விஷயம் என்ன தெரியுமா? நடந்துக்கிட்டே சாப்பிடவே மாட்டாங்க ஜப்பானில் ஒருத்தர் கூட. நீங்கள் ஜப்பானுக்கு போனால் பாருங்கள், இல்லை நீங்கள் படத்தை பாருங்கள். தண்ணி குடிப்பாங்க, வேற ஏதாவது குடிப்பாங்களே தவிர, இப்போ நாம் தெருவில் போகும்போதே தின்னுட்டே போகுது பழுது. அதுக்கேற்ற மாதிரி தெருவில் விற்றுக்கிட்டே தானே இருக்காங்க. இப்போ நான் சென்னையில் சாலி கிராமம்னு ஒரு பகுதியில் இருக்கேங்க. அதை ஏன் சொல்கிறேன்னா, அங்கே வந்துடாதீங்க, அதுக்காக சொல்கிறேன். அங்கே வந்து நடந்து அவர் வீடு செல்ல பல நாட்கள் ஆகும் மாதிரி ரொம்ப டைம் ஆகும். அங்கே வந்து இந்த மெட்ரோ போட்டுட்டு ரொம்ப நாள் அப்படியே இருக்குது, 1 இன்ச்சு நகரில். ஆனால் மனுஷன் போக முடியாது, 2 வீலர் போக முடியாது,
காரு போக முடியாது, பஸ்ஸு நின்று போகும். இத்தனையும் அங்கேயே நின்னாலும் அங்கே நிற்காம நடக்கிற ஒரே விஷயம் சாப்பாட்டு வியாபாரம். 1 கிலோமீட்டரில் நாம் தான் நின்று தானே போகிறோம். நான் ஒரு நாள் எண்ணினேன், 1.5 கிலோமீட்டரில் கிட்டத்தட்ட 17 பிரியாணி கடை இருக்குங்க. சத்தியங்க, நீங்கள் வேணால் வந்து சாலிகிராமத்துக்கு வந்து எண்ணி பாருங்கள். அதில் மற்ற நாட்டினுடைய உணவுகளெல்லாம் நம்ம நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம்ல. இப்போ நூடுல்ஸ் கொண்டு வந்திருக்கோம். எதை கொண்டு வந்தாலும் நம்ம ஊர் சுவையை உள்ளே சேர்த்துருவோம். இந்த சைனாக்காரன் நம்ம ஊரில் நூடுல்ஸ் சாப்பிட்டா கிட்டத்தட்ட இறந்துருவான். ஏண்டா இதுக்கு பேரடா நூடுல்ஸ், அவனால் நம்ப முடியாது. அது பேர் நூடுல்ஸ். ஆனால் நாம் என்ன செய்வோம், நாம் போடுற கொஞ்சம் மஞ்சள் பொடியை போட்டு, அதில் கொஞ்சம் மிளகாவை அரைச்சி போட்டு, நாம் சேர்க்குற உப்பு, எப்பவுமே உப்பு நம்மளுடைய உணவில் ரொம்ப அதிகம். உப்பை அள்ளி கொட்டி அது மேலே முடிஞ்சால் கொஞ்சம் காரக்குழம்பையும் விட்டு, அதுக்கு பேர் மட்டும் நூடுல்ஸ். ஆனால் இப்படி விதவிதமாக நான் பார்க்க அத்தனை பேரும், நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். நாங்கள் எல்லாம் அந்த முதுகில் பின்னாடி ஒன்றத்தை மாட்டிக்கிட்டு அங்கே ஒரு பைக்கை நிறுத்தி வச்சுட்டு அந்த ஹெல்மெட்டை அந்த பைக்லேயே பெட்ரோல் டேங்க் மேலே வச்சுக்கிட்டு தெருவுலேயே தான் சாப்பிட்றாங்க. நீங்கள் இதே மாதிரி ஜப்பானில் ஒரு ஆளை கூட நீங்கள் பார்க்க முடியாது. தண்ணீர் குடிப்பாங்களே தவிர தெருவிலே அவர்கள் நின்று சாப்பிடுவதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம் என்றால், உணவுக்கான மரியாதை அது இல்லை என்பது அவர்களினுடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி. இப்போ வேறு வழி இல்லாதவங்க நம்ம ஊரில் என்ன செய்வாங்க, ஆஃபீஸ்லேருந்து வராங்க, வீட்டில் யாரும் இருக்க மாட்டாங்க, வழியில் தாங்க சாப்பிட்ணும். ஆனால் அந்த உணவுக்கான மரியாதை அது அல்ல. ஜப்பானியர்கள் ரெண்டாவது என்ன பண்ணுவாங்க, அவர்களுடைய வீடுகளில் டைனிங் டேபிள் இருந்தால் கூட விருந்துகள் வருகிற போது தாழ்வான மேஜைகளை போட்டு தரையில் உட்காந்துட்டு தான் சாப்பிடுவாங்க. முதல்ல அவங்களால தரையில் உட்காந்துட்டு எந்திரிக்க முடியுது, அதுக்கே அவங்கள நம்ம பாராட்டணும். நம்ம ஊரில் தரையில் உட்காந்துருது, எழுப்பி விட 7 பேர் வெந்திருக்கும். வயசு ரொம்ப இல்லை, முதியவர்களாக இருந்தால் நம்ம எழுப்பி விடலாம். வயசு ஆலை இப்போதான் சில இளந்தாரி பையனாக இருக்கான், தரையில் உட்காருது நினச்சி கூட அவனால் பார்க்க முடியாது. நம்ம அப்பத்தாலாம் ஒரு 70 வயசு 80 வயசு மட்டும் தரையில் உட்காந்துக்கிட்டு யார் துணை இல்லாமல் பளிச்சுன்னு எந்திரிச்சேன். அதெல்லாம் இனிமேல் நடக்கும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சந்தேகமாக தான் இருக்கு எனக்கு. ஜப்பானியர்களை பார்த்தீங்கன்னா அவங்க உணவிலேயே அதிகமான ஆயில் கண்டென்ட் கிடையாது. அதனால் கீழே உட்காடுறாங்க, எந்திரிக்கிறாங்க, தரையில் உட்காந்து தான் சாப்பிட்றாங்க. எல்லாவற்றையும் விட ரொம்ப முக்கியமாக அந்த சாப்பாட்டு முதல் கவளத்தை சாப்பிடுவதற்கு முன்னால் அந்த உணவை கொடுத்தவர்களுக்கு நன்றி என்று அவர்களுடைய மொழியிலே சொல்லிவிட்டுத்தான் அவர்கள் சாப்பிட ஆரம்பிக்கிறார்கள். நமக்கு கூட அதெல்லாம் இருந்திருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எப்படி மாறிட்டோம்னாக்க, அந்த வீட்டில் சமைக்கிற பெண்களுக்கு தான் தெரியும் ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? சொல்லுங்க நீங்க, ஒரு நாளினுடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்கே ரஷ்யாவுக்கும் இதுக்கும் நடக்கிற சண்டையா, இல்லை இஸ்ரேல் ஹெஸ்புல்லா மேலே குண்டு இன்னைக்கு போட்டாங்களா, இதெல்லாம் பிரச்சனையா? அதெல்லாம் நாங்கள் அசால்ட்டாக சமாளிப்போம். எங்கள்கிட்ட கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை காலையில் இன்னைக்கு என்ன சமைப்பது. இந்த அம்மாவுக்கு நடுராத்திரியில் சிலதுக்கெல்லாம் தூக்கம் வராது. நடுராத்திரியில் எந்திரிச்சு, ஐயோ நான் இட்லிக்கு மாவே வைக்கலையேன்னு நடுராத்திரியில் சிலது அரைக்கும். காலையில் எந்திரிச்ச உடனே இந்த பெரிய பிரச்சனை. அவர் வீட்டுக்காரர் பசங்கள்லாம் எந்திரிக்கிற மட்டும் காத்திருக்கும். என்னடா சமைக்கிறது இன்னைக்கு, என்னங்க சமைக்கிறது, வீட்டில் மாமியார் மாமனார் அத்தை என்ன அத்தை சமைக்க, என்ன பதில் சொல்லுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க. ஏதாவது ஒன்று செய், ஏதாவது ஒன்று செஞ்சா, இதையா செஞ்ச, நீ தானே சொன்ன ஏதாவது செய்யின்னு சொன்னியா இல்லையா, நீ ஏதாவது செய்யின்னு. அவராவது பாவம், அவரால் வாயை திறந்து சொல்ல முடியாது, முகத்தில் தான் காட்டுவார். பிள்ளைங்க சொல்லிடும். 3rd டைம் இது இந்த வாரத்தில், 3rd டைம். என்னடா 3rd டைம்? இதே உப்மாவை நீ செஞ்சு 3rd டைம் இது. அந்த அம்மாவுக்கு செய்ய முடியாதுன்னு இல்லைங்க, எது வேணா என்ன செய்யறது,
இதில் மூளை வந்து பெண்களுக்கு இருக்கிற மூளை இருக்கு பாருங்க. பெரும்பாலும் ஆண்களினுடைய மூளை அமைப்பு பெண்களுடைய மூளை அமைப்பு ஒன்று தான். பெரிய வித்தியாசம் கிடையாது, சிறு சிறு வித்தியாசங்கள் தான் உண்டு. இந்த லெஃப்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து விமனுக்கு இன்னும் ஜாஸ்தியாக ஒர்க் பண்ணும், மென்னுக்கு வந்து ரைட் பார்ட் ஆஃப் த பிரெயின் இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணும். சிறு சிறு வித்தியாசங்கள் தான். ஆனால் எனக்கு என்ன தோன்றும் என்றால், பெண்களினுடைய மூளையினுடைய எல்லா இழுப்பறைகளிலும் மஞ்சள் பொடி, மிளகா பொடி, கடுகு, மிளகு, தனியா, கத்திரிக்காய், வெண்டைக்காய் இதைத்தான் போட்டு ஆடு. ஏன்னா வேற சிந்திக்கவே முடியாதுங்க. ஏன்னா சமையல் என்பது அவ்வளவு தூரம். சமைக்கிற வேலை பெரிய வேலை கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? சமைக்கிற சில வீடுகளில் ஆண்கள் சொல்லுவாங்க, என்ன நீ ரொம்ப ஓவராக பில்டப் கொடுக்குற, என்ன சமைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டமா, இன்னைக்கு நான் பிரியாணி செய்கிறேன். உடனே அந்த அம்மா இருகை கூப்பி கும்பிடும், வேணாங்க நானே செஞ்சிடறேன். என்ன நீ ரொம்ப எப்போ பாரு நான் என்ன செஞ்சேன் தெரியுமா, காலையிலேருந்து நான் எனக்கு எவ்வளோ வேலை, இன்னைக்கு நான் செய்கிறேன். செஞ்சிருவார், நல்லாவும் செய்வார், நல்லா இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். பிரச்சனை என்னன்னா, அவர் செஞ்சு முடிச்சுட்டு அதை அண்டாவோ குண்டாவோ அதை வச்சுட்டு தலையை தொடச்சிட்டு போனவர் தான். இந்த அம்மாவுக்கு அதுக்கப்புறமா 2.5 நாள் ஆகும் சமையல் ரூமை க்ளீன் பண்ணி முடிக்கிறது. எவ்வளோ நாள்? 2.5 நாள். இப்படியோ செய்யும் சமையல் ரூமை. அதனால தான் முதல்லயே விழுந்து கும்பிடுது, வேணாங்க நானே சமைக்கிறேன். இப்போ சமையல் என்பது நமக்கு ஒரு வாழ்வியல் நெறி. வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி உள்ளே போக சொல்லுது, டக்குன்னு 10 நிமிஷத்துலேயே வந்துடும். ஏன்னா அதே ரொட்டி தான், அந்த ஆள் மூஞ்சி சுளிக்காமல் அதே தினம் சாப்பிட்றாரு, ஒரு கவலை இல்லை. நம்ம வீட்டில் நடக்குமான்னு சொல்லுங்கள் நீங்கள். இருக்கிறத வச்சு சமைக்கணும், எல்லாருக்கும் பிடிச்சதா சமைக்கணும், நேற்றுக்கு முந்தா நாள் செய்யாததா பார்த்து செய்யணும். நாம் செய்யும்போது வீட்டில் இருக்கிற பொருளுக்கு அனுசரணையாக செய்யணும். இப்போ ரொம்ப செலவழிக்கக்கூடாது, ரொம்ப மீஞ்சக்கூடாது. இதில் சில வீடுகளில் கணவர்கள், இங்கே கரூர்காரங்களாம் அப்படி கிடையாது, நல்லவங்க. மற்றவங்கள பற்றி நான் சொல்கிறேன். இந்த வீட்டில் மகன்கள் இருக்காங்களே, திடீர்னு வந்து அம்மா கிட்ட, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. இதெல்லாம் வந்து இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்தை தான் நான் சொல்கிறேன். ஏதோ ரொம்ப நாள் முன்னாடி, இப்போ கூட அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் வராங்கம்மா. அன்றைக்கின்னு பார்த்தா அந்த அம்மா ரொம்ப குறுக்கு வலிக்குது, முதுகெல்லாம் பிடிச்சிருக்கு. இன்றைக்கி ஒரே ஒரு மிளகு ரசம் வச்சு ஒரு கத்திரிக்காய் கறி செய்யலான்னு சொல்லி, பொரியல் செய்யலான்னு அந்த அம்மா சொல்லியிருக்கோம். அன்றைக்கின்னு பார்த்து 10 பேர் வராங்கம்மா. 10 பேர் 10 வந்து நிற்கும். அது எல்லாம் கிரிக்கெட் விளையாடிட்டு காலேஜில் கிளாஸ் அட்டன் பண்ணிவிட்டு வந்து நிற்கும். ஒவ்வொன்றத்தையும் பார்த்தா நல்ல 1.5 நாள் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. ஆனால் அந்த அம்மா என்கிறவள், அவள் என்ன மேஜிக் செய்கிறான்னு கண்டுபிடிக்க முடியாதுங்க. எதை தூக்கி எதில் போட்டா, எதை எதோட சேர்த்தா, நேற்றுக்கு செஞ்ச ஏதோ ஒன்றை எதோடையோ மிக்ஸ் பண்ணி ஏதோ ஒன்றா மாற்றி இந்த 10 பேரும் வயிறார சாப்பிட்டுட்டு தான் போவாங்க. அது அம்மா என்கிறவளால் மாத்திரமே. அது எங்கள் வீட்டிலலாம் நடந்திருக்கு. எப்படி நடந்திருக்கிறதுனா, இப்போ எங்கள் அம்மாவே இல்லை, நான் ஸ்கூலில் நான் ஸ்கூலில் படித்த எவ்வளோ காலம் ஆச்சு, ஸ்கூலில் என்னோட படித்தவங்களை ஏதாவது தற்செயலாக நான் சந்தித்தாலோ, இல்லை எங்கள் நிகழ்ச்சிகள் தொலைக்காட்சியில் வந்து சில சமயம் அவங்க தொடர்பு கொள்ளுவாங்க. மொதல் கேள்வி என்ன கேட்பாங்க தெரியுமா, உங்கள் அம்மா அன்றைக்கி ஒரு நாள் ஒரு புளிசோறு செஞ்சாங்களே, அதை மறக்கவே முடியாதும்பாங்க. நம் வீட்டுக்கு வருகிற அத்தனை நண்பர்களும் நம்முடைய அம்மாவை அவர்களும் அம்மா என்று ஏன் கூப்பிட்டார்கள் தெரியுமா? நம்முடைய அம்மா நமக்கு போடுகிற சோற்றையும் நம் நண்பர்களுக்கு போடுகிற சோற்றையும் வேறுபடுத்தி போட்டவளாக ஒரு நாளும் இருந்தது. இதுக்கு ரிவர்ஸும் நடக்கும். பையன் வந்து ஒரு நாள் சொல்ல, அம்மா என் ஃப்ரெண்ட்ஸ் 6 பேர் இன்னைக்கு வர, ஒழுங்கா சொல்லு எவ்வளோ பேர் வராங்க? 6 பேர் கண்டிஷனாக வராங்கம்மா. கடைசியில் பார்த்தா 2 பேர் தான் வருவோம். இந்த அம்மா 6 பேருக்கு செஞ்சு வச்சுருக்கோம். இப்போ சிலதெல்லாம் மிச்சம் ஆயிரும்ல, மிச்சம் ஆனதெல்லாம் எங்கே போகும்? குப்பை தொட்டிக்கு நான் நினைக்கிறீங்க? வேற வேற பேரில் அடுத்த நாளில் நமக்கே வந்துச்சு. நம்மளால கண்டிஷனாக கண்டுபிடிக்க முடியாது, இது நேத்தியோட மிச்சம்னு கண்டுபிடிக்க முடியாது. பேரை மாற்றும், கலரை மாற்றும், டேஸ்ட்டை மாற்றும், அதில் ஏதோ ஒன்றத்தை கலக்கும். புதுசாக உனக்காக தான் செஞ்சுருக்கேன், நாம் ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க. ஒரே ஒரு ஆளுக்கு தான் விஷயம் தெரியும், வீட்டில் இருக்கிற அப்பாவுக்கு. ஏன்னா அவர் பல முறை இதை அனுபவிச்சிட்டார். அதனால
இப்போ இவ்வளவையும் செய்கிற தாய், பல வீடுகளில் நாம் சந்தித்த நம்முடைய அம்மாக்கள் அவங்களுக்கு நல்ல வீசி போட்டு செய்யறதுன்னு எங்கள் ஊர்லலாம் சொல்லுவாங்க. கை நிறைய எடுத்து போடுறது, கை நிறைய எடுத்து அப்படி வசதி இருக்காதுங்க. எல்லா வீடுகளும் அப்படி வசதி இருந்ததா? வசதி இருந்தா கூட டு பி ஃப்ரூகல், அதாவது கம்மியாக செலவழிப்பது என்பதுதான் அவர்களினுடைய ரத்தத்திலேயே இருந்தது. வீசி போட்டு எடுத்து எல்லாத்தையும் நல்லா செய்ய மாட்டாங்க. குறைவான செலவில் நிறைவாக நம்முடைய வயிறுகளை நிரப்பினார்கள். அந்த உணவு நம்முடைய தட்டுக்கு வருவதற்கு காரணமாக இருந்தவர்களை நாம் மதிக்கிறோமா என்ற கேள்வியை இன்றைக்கு உங்கள் முன்னால் இந்த அரங்கத்தில் நான் வைக்கிறேன். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகள் 3 மாதம் 4 மாதத்தில் முதல்ல அந்த பாப்பாக்கு சாப்பாடு கொடுக்க ஆரம்பிக்கிற போது இன்றைக்கு தாய்மார்கள் செய்கிற மிகப்பெரிய தவறு, ஃபோன் அந்த குழந்தையோட கையில் கொடுத்து சாப்பாடை கொடுக்குறாங்க. என்ன காரணம்? அப்போத்தான் தின்னுது, இல்லாட்டி தின்னவே மாட்டேங்குதுன்ற. அதுவும் ஃபோனை பார்த்தா நல்லா சாப்பிடுது, பார்த்துக்கிட்டே இருக்கு, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு, நிறுத்த மாட்டேங்குது. அது இந்த கோகோ மெலன் ஒன்று, சின்ன பிள்ளை வச்சுருக்கிறவங்களுக்குலாம் தெரியும். கோகோ மெலன் ஒன்று இருக்குது, அது ஓடாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா சின்ன பிள்ளையும் அதை பார்த்துட்டு தான் சாப்பிடுது. இதில் என்ன ஒரு மிகப்பெரிய தவறை நாம் செய்கிறோம் என்றால், அந்த குழந்தைக்கு நீ சாப்பிட்ணுன்னா எதையாவது பார்த்துட்டு தான் சாப்பிட்ணுன்ற ஒரு வழக்கத்தை நீங்கள் 3 மாதத்தில் 4 மாதத்தில் 6 மாதத்தில் ஏற்படுத்திட்டீங்கன்னா அது எவ்வளவு நாளானாலும் அந்த வழக்கம் மாறவே மாறாது. உன்னுடைய தட்டிலே இருப்பது என்ன, அது இங்கே வருவதற்கு எத்தனை பேர் பாடுபட்டு இருக்கிறார்கள், அவர்களுக்கு வணக்கம் சொல்லி அவர்களுக்கு நன்றி சொல்லி, இது ஒரு கலாச்சாரத்தினுடைய ஆணி வேராக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். ஆனால் தான் உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே, அன்னதாத்தா சுகீபவ எல்லா மொழியிலும் இருக்குது. தெலுங்குல இருக்குது, கன்னடத்தில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது. இது இல்லாத மொழியே கிடையாது. யார் எனக்கு சோற்றை கொடுத்தார்களோ அவர்கள் நன்கு வாழ வேண்டும். ஏன்? அவர்கள் எனக்கு உயிரை கொடுத்தவர்கள். தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தால் மற்றவர்களினுடைய வயிறு நிறைய வேண்டும் என்பதற்காகவே வாழ்ந்தவர்கள் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள். பசித்த வயிறுகளுக்கு சோறு போடுவதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் என்று நினைத்து வாழ்ந்தவர்கள் அத்தனை பேர் இருக்கிறார்கள். நம்முடைய கிராமங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் கண்ணார பார்த்துருக்கேன். பெரும்பாலும் கிராமப்புறங்களில் இரவு சோறை திண்ணையில், வாச திண்ணையில் வச்சு தான் சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கோம், அந்த பாட்டியோ அந்த அப்பத்தாவோ சாப்பிடு, தெரு வழியாக யாரோ போவாங்க, யாருன்னே தெரியாது, ஏப்ப வந்து சாப்பிட்டுட்டு போகுது அப்படின்னு தான் கேட்பாங்க. அதாவது நம்ம வீட்டில் ஒரு வழக்கம் உண்டு, இந்த சோத்தில் தண்ணி ஊற்றிடுவாங்க. எல்லோரும் சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு சோத்தில் தண்ணியை ஊற்றி வைப்பாங்க. என்னங்க ஒத்துருமை, அந்த அம்மா மாத்திருந்தால் தலையாட்டு. இப்போல்லாம் அந்த வழக்கம் கிடையாது, முன்னாடி அது உண்டு. எல்லாம் சாப்பிட்டீங்களா, ஏய் அப்பா சாப்பிட்டாரா, தாத்தா சாப்பிட்டாரா, அப்பத்தான் சாப்பிட்டுருச்சா, சரி தண்ணியை ஊற்றிடு அப்படின்னா என்ன அர்த்தம்? அன்றைக்கி வேலை க்ளோஸ். அதோட சோத்தில் தண்ணியை ஊட்டிட்டிங்கன்னா வேலை அன்னையோட முடிஞ்சுது. ஆனால் கிராமப்புறங்களில் வாசலில் ஒரு கிழவி உட்காந்துருக்கும். அந்த கிழவி யாருமே மதிக்க மாட்டாங்க. அந்த மருமகள் தான் வந்து தண்ணி ஊற்றுறவ. எல்லாரும் சாப்பிட்டுட்டாங்க, அத்தை நான் சோத்தில் தண்ணி ஊற்ற போகிறேன், இருமா கடைசி பஸ்ஸு போன உடனே தண்ணி ஊற்றலான்னு சொல்லும். இப்போ கேட்டுட்டு இருந்தால் நமக்கு புரியாது, கடைசி பஸ்ஸு போகிறதுக்கும் சோத்தில் தண்ணி ஊற்றுறதுக்கும் என்னங்க சம்பந்தம்? நிறைய சம்பந்தம் இருக்குது. கடைசி பஸ்ஸில் ஒருத்த அந்த ஊரில் வந்து இறங்குவான், அவனுக்கு அந்த ஊரில் சாப்பிட்றதுக்கு பெரிய ஹோட்டல்லாம் எதுவும் இருக்காது. அப்படி யாராவது விருந்தாளி வந்தால் அவன் வயிறு கூட வாடக்கூடாது என்று நினைத்த ஒரு கலாச்சாரம் தான் தமிழ் நிலத்தினுடைய கலாச்சாரம். நம்முடைய 50 காவியங்கள் என்று நாம் போற்றுகின்ற தமிழ் இலக்கியத்தினுடைய மணிமகுடங்களுள் ஒன்றாக திகழ்வது மணிமேகலை. நம்ம சிலப்பதிகாரத்தை பற்றி பேசுகிற அளவுக்கு மணிமேகலை பற்றி நாம் பேசுவதில்லை. பல காரணங்கள் அதற்கு. சிலப்பதிகாரத்தினுடைய கதை ஓட்டமே உணர்ச்சி மயமானது. அவங்க சொன்னாங்கல்ல, பட்டிமன்றத்தில் பெண்களுக்காக ஒரு குரல் ஒலித்ததுன்னு. அது என்னுடைய குரல் முதல் குரலே அல்ல. அப்படி ஒலித்த முதல் குரல் கண்ணகியினுடைய குரல். 1800 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த மண்ணில் அப்படிப்பட்ட ஒரு கதாபாத்திரத்தை ஒரு எழுத்தாளர் படைத்திருக்க முடியும் என்பதை கற்பனையிலே கூட நம்மால் நினைத்து பார்க்க முடியாது. ஆனால் படைக்கப்பட்டிருக்கிறாள் கண்ணகி. அவன் வீட்டை விட்டு வெளியில வந்த பழக்கம் இல்லாதவன். அவன் கால் வெளியில வச்ச உடனே மதுரை வந்துருச்சான்னு கேட்கிறா. இன்னும் இப்பதான் கிளம்பி இருக்கா.
அவளுக்கு மதுரைக்கும் புகாருக்கும் வித்தியாசம் தெரியாது. வாயை திறந்து பேசியவள் அல்ல. கோவலனை பார்த்து நீலாம் நல்லா இருப்பியாடா, நாசமா போவா என்று கூட அவள் சொல்லவில்லை. மனசுக்குள்ள கூட நினைக்கல. சில மனசுல நினைச்சு வெளியில சொல்லாம இருக்கிறது வேற, மனசுல கூட நினைக்கல. ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னா, பொன்றா ஒழுக்கம் புரிந்தீர் என்று கோவலனை சொல்லுகிறார். நீ செஞ்ச வேலை சரியில்லை. அவ்வளவு சற்றுலா, அவ்வளவு மென்மையா. இப்படி மென்மையாக இருந்த கண்ணகி, அவ காதில் அந்த செய்தி வந்து விழுகிறது. கோவலன் கொல்லப்பட்டான், தவறான நீதி வழங்கப்பட்டது என்ற செய்தி வந்தது. கண்ணகி அப்படியே கீழே விழுந்தா. இளங்கோவடிகள் சொல்லுகிறார், விழுந்த கண்ணகி வேறு, எழுந்த கண்ணகி வேறு. விழுந்த கண்ணகி பேச பயப்பட்டவ, எழுந்த கண்ணகி மன்னனை எதிர்நோக்கி கேள்விகள் கேட்கிற அளவு வீரமாயிருந்த பெண். இவ்வளவு கலர்ஃபுல்லான, இவ்வளவு பிரம்மாண்டமான வீரம் செறிந்த கண்ணகியை கொண்ட காரணத்தினால சிலப்பதிகாரம் பேசப்பட்டது. ஆனால் எந்த காரணத்தினாலும் அந்த அளவு மணிமேகலை பேசப்படவில்லை. ஆனால் மணிமேகலையினுடைய மைய பொருள் உங்க எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் தமிழ் அறிந்த மக்கள். மணிமேகலை மாதவியினுடைய மகள் என்பது உங்களுக்கு தெரியும். கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். மாதவி, கோவலன் இறந்தான், கண்ணகி வந்து இந்த மாதிரி வழக்கு தொடுத்து அப்படியே கிளம்பி போயிட்டான்னு கேள்விப்பட்ட உடனேயே அவள்கிட்ட இருந்த செல்வங்கள் அத்தனையையும் கொண்டு போய் தானத்துக்கு கொடுத்து விட்டு துறவு பூண்டாள் மாதவி. மாதவி துறவு பூண்ட போது தன்னுடைய மகள் மணிமேகலை, அந்த மணிமேகலை வந்து அப்போ பூ தொடுத்துட்டு இருக்கு. பூ தொடுத்துக்கிட்டு இருந்தா, சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளைன்னா ரொம்ப சின்ன பிள்ளை, டீனேஜில் இருக்கிற பொண்ணு பூ தொடுத்துட்டு இருக்கா. அப்ப மாதவி சொன்னா, இவள் கற்பு தெய்வம் கண்ணகியினுடைய மகள் என்று தன்னுடைய மகளை மாதவி அறிமுகப்படுத்துகிறார். அவ வயத்துல பிறந்த பிள்ளை. ஆனா எம் பிள்ளைன்னு சொல்லாம கண்ணகியினுடைய மகள் என்று ஏன் சொன்னால் தெரியுமா? எந்த சந்தர்ப்பத்தில் சொன்னான்றதான் முக்கியம். ஏனென்றால் மாதவி ஒரு கணிகை என்ற காரணத்தினால் மணிமேகலையை நாட்டியமாடுவதற்காக, ஏன்னா அன்றைக்கு நாட்டியமாடியவர்கள் எல்லாருமே அந்த கணிகையர் குலத்தை சேர்ந்தவர்கள். அன்றைக்கு அவளை வந்து அந்த தலைக்கோலி கொடுத்து அவளுக்கு நாட்டிய அரங்கேற்றம் நடக்க வேண்டும் என்று மன்னனுடைய அவையிலிருந்து தூது வந்தது. அப்ப மாதவி சொன்னா, இவள் என் மகள் அல்ல, கண்ணகியின் மகள். ஏன் சொன்ன? ரெண்டு காரணம். ஒண்ணு, என்னுடைய மகள்னா தான் இவ குலத்தொழிலை இவளு செய்வான், தப்பா நினைச்சுப்பீங்க. என் மகளோட கற்பு தெய்வத்தினுடைய மகள். முதல் காரணம். ரெண்டாவது காரணம், அந்த கண்ணகி அந்த பாண்டிய மன்னனையே அந்த பாடுபடுத்தினானா, அவளுடைய மகளான இவள் ஒன்னை என்ன பாடுபடுத்துவாடா? உள்ளே இருக்கிற பொருள், அந்த பொருள். அந்த மணிமேகலைக்கு பல துயரங்கள் வந்தது அந்த அரசனுடைய மகனினால். இந்த அரசனுடைய மகன் வந்து இவளை அடையணும்னு நினைச்சான். அப்போ மணிமேகலா தெய்வம் அவளை மணிபல்லவ தீவுக்கு கொண்டு போனது. அங்கேதான் அவளுக்கு கிடைத்தது அந்த அமுத சுரபி. அந்த அமுத சுரபியை கொண்டு பசித்த அத்தனை உயிர்களுக்கும் உணவு கொடுக்கின்ற ஒரு தெய்வ பெண்ணாக மணிமேகலை மாறினாள் என்கின்ற காப்பியம் இந்த தமிழ் நிலத்திலே எழுந்து 1800 ஆண்டுகள் ஆகியிருக்கின்றன என்றால், உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்ற தத்துவம் எத்தனை காலமாக இந்த மண்ணிலே இருக்கிறது என்பதை பார்த்துக்கொள்ளுங்கள். இந்த பசி என்ற உணர்வை பற்றி நம்ம பேசினோம். அதை வச்சு மிக மிக சிறப்பான சிறுகதைகள் தமிழிலே வந்திருக்கின்றன. நான் ஒரு கதை இங்கே சொல்கிறேன். புதுமைப்பித்தனுடைய கதை. கணவன் மனைவி 2 பேரும், அவனுக்கு சரியாக வேலை இல்லை, அதனால் வீட்டில் காசு இல்லை. எவ்வளோ காசு இல்லைன்னா ஒரு ஸ்டேஜில் சமையலே செய்ய முடியல வீட்டில். 2 பேருக்கும் பசி. என்ன செய்வது? ஆனால் வறுமை இருக்கிற குடும்பங்களில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அந்த வறுமை வெளியில் தெரியாதபடியே பெருமைக்கு எருமை மேய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க. வெளியில் அது தெரியாதபடியே வாழ்வார்கள். அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க 2 பேரும். அந்த பொண்ணு சொல்கிறா, இது இப்போவும் நவராத்திரி சமயம்தான், இந்த கதை நடந்ததும் நவராத்திரி சமயம்தான். இப்போ நவராத்திரி நடந்துட்டுருக்கு, கொலு வச்சுருக்காங்க உங்கள் ஃப்ரெண்டு வீட்டில். கொலு பார்க்க போனாக்க அப்போ சாப்பாடு போடுவாங்க. நம்ம கொலு பார்க்க போகிற மாதிரி போய் சாப்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லி மனைவி சொல்கிறான். கணவன் சொல்கிறான், நல்ல யோசனை, அவங்க நம்ம கூப்பிட்ருக்காங்க, கோலு பார்க்கவான்னு கூப்பிட்ருக்காங்க, போகலாம். 2 பேரும் போயிட்டாங்க. அவனை விட அவளுக்கு பசி அதிகம். அவளுக்கு ரொம்ப பசிக்குது. போன உடனே சாப்பிட மாட்டோமான்னு தேடிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் அங்கே வந்து இந்த கோலுவுக்கு வந்தால் பாட சொல்லுவாங்க. நீ ஒரு பாட்டு பாடுற நிலைமையிலையா இருக்கா? இவ சோத்தை போடுறா முதல்ல. சரின்னு ஒரு பாட்டு பாடுறா. ரொம்ப நல்லா பாடுறிய, இன்னொரு பாட்டு பாடு. இவ பசியில் செத்துக்கிட்டு இருக்கா. இவ இன்னொரு பாட்டையும் பாடுறா.
சரி சாப்பிட போகலான்னு அந்த வீட்டு அம்மா சொல்லுது. அப்பா கூப்பிட்டாங்கடா சாப்பிட. அவளுக்கு கையெல்லாம் நடுங்குது பசியில். சாப்பிட்லான்னு போகிறா. அப்பா அந்த அந்த பொண்ணு சொல்கிறா, ஆண்கள் எல்லாம் முதல்ல சாப்பிட்டோம், நானும் நீயும் பரிமாறிட்டு பிறகு சாப்பிட்லான்னு சொல்கிறோம். நான் இந்த இடத்துல கொஞ்சம் கதையை நிறுத்துறேன். இந்த வழக்கம் எங்கிருந்து வந்ததுன்னு எனக்கு தெரியல. அந்த பெண்ணு தான் சமைக்குது, அதுதான் சுத்தம் பண்ணுது, அதுதான் எல்லா வேலையும் முடிக்குது. அப்போ நம்ம என்ன செய்யணும்? முதல்ல அதை வச்சு சாப்பிட வச்சுட்டு மற்றவங்களாம் அதுக்கு பிறகு சாப்பிடணும். ஆனால் அப்படி ஒரு வழக்கம் நம்மில் இல்லை. இவ்வளவு வேலையும் செஞ்சுட்டு அவள் எல்லாருக்கும் பரிமாறிட்டு அந்த இடத்த சுத்தப்படுத்திட்டு அதுக்கு பிறகு தான் அவள் சாப்பிடணும். அந்த பெண்ணு வேற வழி இல்லை, சரிங்க பரிமாறிட்டு அப்புறம் சாப்பிட்றேன். அந்த வீட்டுக்காரம்மா முதல்ல எல்லார் இலையிலையும் பாயசத்தை வச்சுது. இவன் கணவனு சாப்பிட உட்காந்துருக்கான். இவன் கணவனுக்கு சாப்பிட மனசு இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் மனைவிக்கு எவ்வளோ பசி இருக்குன்னு தெரியும். அவளை விட்டு சாப்பிட அவனுக்கு மனசு இல்லை. ஆனால் வேற வழி இல்லை. எல்லாருக்கும் பாயசத்தை வைக்குது, சோத்தை வைக்குது. நெய் ஒரு கப்பில் வச்சு இந்த பெண்ணிட்ட கொடுத்து நீ எல்லாருக்கும் நெய் போடுமான்னு சொல்லுது. இவன் ஒவ்வொரு இலைக்குமா ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கிட்டே வர. அவள் வீட்டுக்காரனுடைய இலையில நெய்யை எடுக்க போகும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆள் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான், இதுக்கு தான் ஏன் தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி இருக்குன்னா. என்ன பழமொழி? ஊரா வீட்டு நெய்யே என் பொண்டாட்டியோட கையே. அதாவது அந்த அந்த பழமொழி என்னன்னா, மற்றவங்க வீட்டு நெய் இந்த அம்மா எடுத்து தாராளமாக கணவனுக்கு போட போகிற போது அந்த பழமொழியை சொல்லலாமா? சில பேருக்கு எந்த நேரத்தில் எதை சொல்கிறதுன்னு தெரியாது, ஆனால் சொல்லுவாங்க. அதை எடுத்து போட அப்படியே நிறுத்திக்கிட்டா. ஒரு ஸ்பூன் நெய் போடுறதுக்கு பதிலாக ஒரே ஒரு சொட்டு நெய்யை எடுத்து தன்னுடைய கணவனுடைய இலையில போட்டா. புதுமைப்பித்தன் கதை இப்படி முடிச்சாரு. ஒரு சொட்டு நெய்யை ஊற்றினால் அவனுடைய இலையில் 2 சொட்டு நீர் விழுந்ததுன்னு எழுதுங்க. ரெண்டாவது சொட்டு எங்கிருந்து வந்ததுன்னு நமக்கு தெரியும் தானே? அவள் கண்ணிலிருந்து வந்த சொட்டு, பசித்த வயிறினுடைய சொட்டு. இந்த கதையை புதுமைப்பித்தன் எழுதியதான் எனக்கு ஆச்சரியமே கிடையாது. ஏன்னா அவருடைய வாழ்க்கையே இப்படி இருந்த வாழ்க்கை தான். எழுத்தாளர்கள் வறுமையில் பசியில் இருந்ததை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் புதுமைப்பித்தனை நீங்கள் அவசியம் படிக்க வேண்டும். இன்னொரு கதை சொல்றேன். இது தி. ஜானகிராமன் அவர்கள் எழுதிய ஒரு கதை. பரதேசி வந்தான்னு கதையினுடைய பேர். உங்களை சில பேர் படிச்சிருக்கலாம். இந்த கதை ரொம்ப முக்கியமான கதை. ஏன்னா இந்த கதையில் இருக்கிற கதாநாயகர் ஒரு பெரிய வக்கீல், பயங்கர பணக்காரர். அந்த அந்த கெத்து அவருக்கு. ஏன்னா அவர் போன இடம்லாம் வெற்றி அவருக்கு. அவர் நினைச்சதெல்லாம் ஜெயிச்சிருவார். அவருக்கு அடங்காதவங்களே அந்த ஊரில் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கெத்தில் இருக்கிறவர். அவருடைய மகனுக்கு திருமணத்துக்கு முதல் பந்தி எப்பவுமே பொறுக்கி எடுத்த பந்தியாக இருக்கும். நல்ல வசதியானவங்க, பணக்காரங்க, பதவியில் இருக்கிறவங்க, இவங்கள்லாம் அந்த முதல் பந்தியில் உட்காந்துருக்காங்க. அவரே பார்த்து 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 உட்காத்தி வச்சிருக்காரு. சாதம் சோறு போட்டாச்சு, சாம்பாரை ஊற்றியாச்சு. அந்த வக்கீல் பார்த்துக்கிட்டே இருக்கார். யார்? ஜமீன்தார், அதுக்கப்புறம் வக்கீல், அப்புறம் நீதிபதி, இவர் பெரிய அதிகாரி. இவர் பார்த்துக்கிட்டே இருக்கார். திடீர்னு பார்த்தா ஒரு பரதேசி அங்கே உட்காந்துருக்கான். அவன் பார்த்த உடனே தெரியுது, பிச்சைக்காரர் என்பது பார்த்த உடனே தெரியுது. எப்படியோ இந்த பந்தியில் உள்ள உட்காந்து ஒரு கவலை சோத்தை எடுத்து வாயில் வைக்கவும் வச்சுட்டான். வக்கீல் பார்த்து அப்படி எழுப்பிட்டார். எப்படிடா உள்ள வந்த? பந்தி பொறுக்கி எடுத்த பந்தி, பெரிய மனுஷங்களுக்கானது. நீ எப்படி உள்ள வந்த? எப்படியோ வந்துட்டேன், பசிக்குது, ஒரு வாய் சாப்பிடவும் சாப்பிட்டுட்டு போயிடுறேன், கை நினைச்சிட்டேன். வக்கீல் அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிட்டான். நீ சாப்பிட்றியா? எங்கள் வீட்டில் முதல் பந்தியில் ஓரமா நில்ல, எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதா பாக்கி இருந்தா தரேன். அப்பா அந்த பரதேசி சொன்னதா தி. ஜானகிராமன் எழுதிட்டாரு. என்னை வெளியில் தருத்திட்டல, நீ அழுதுகிட்டே 16வது நாள் போடுற சோத்தை நான் சாப்பிட்றேன்னு சொல்லிட்டார். ஒரு கொடும் சொல். அந்த கொடும் சொல்லை அந்த பரதேசி சொல்லலை, அவர் வயிற்றிலே இருந்த பசி சொன்னது. பசிக்கு அப்படிப்பட்ட பயங்கரமான முகங்கள் உண்டு. அவர் சொல்லிட்டார். என்ன சொன்ன நீ அப்படின்னு வக்கீல் எழுந்து அடிக்க போறாரு. அதுக்குள்ள அந்த பரதேசி போயிட்டான். கல்யாண பையன் ரிசப்ஷனில் நல்லா உட்காந்து பாட்டு கேட்டுட்டு இருந்தவன், எனக்கு என்னவோ போல கஷ்டமாக இருக்கு அப்பா, நான் போய் படுத்துக்கிறேன், தலை சுத்துதுன்னா. அன்னிலிருந்து ஆரம்பிச்சுது
போகாத டாக்டர் இல்லை, பார்க்காத வைத்தியம் இல்லை, வரவழைக்காத மெடிசன் இல்லை. என்ன செஞ்சு என்ன? அன்றைக்கு திருமணமான அந்த பையன் 2-3 நாட்களிலேயே இறந்து விடுகின்றான். அதில் அந்த சடங்கெல்லாம் முடித்து எல்லாருக்கும் சாப்பாடு போடுற நாள் அன்னைக்கு வக்கீல் சொல்கிறாரு, அவன் இன்னைக்கு வருவான்னு சொல்கிறார். யார்? பரதேசி. அவன் இன்னைக்கு வருவான். அதே மாதிரி அவன் வந்து நின்னான். உனக்கு எப்படி முன்னாடியே தெரிஞ்சுது இங்கே வீட்டில் இது நடக்க போகுதுன்னு? நீ அன்னைக்கு சொன்ன, நீ சாபம் போட்டதுனால தானையா இப்படி ஆச்சு. அந்த பரதேசி சொன்னா, வக்கீலையா நான் சாபம் இடலை, நான் சாபம் இட மாட்டேன், நான் பிச்சைக்காரன் தான், சாபம்லாம் கொடுக்க மாட்டேன். ஆனால் என் வயத்தில் இருக்கிற பசி இருக்குது பாருங்க, அது சாபம் இடும். அது ரொம்ப உக்ரமானது. நீங்கள் ஒரு துளி கருணையோட என்ன அன்னைக்கு சாப்பிட அனுமதிச்சிருந்தீங்கன்னா என் வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்திருக்காதுயா. நான் வேணும்னு சொல்லலை. இந்த கதை படிக்கவே பயங்கரமாக இருக்கிற கதை. ஆனால் இந்த கதைக்கு படித்த உடனே நான் ஒரு பெரிய பாடத்தை நான் கற்றுக்கிட்டேன். இலையில ஒருத்தர் உட்காந்துட்டா தயவு செஞ்சு எழுப்பாதீங்க, தயவு செஞ்சு எழுப்பாதீங்க. நான் 2 வாரம் முன்னாடி சென்னையில் ஒரு பெரிய திருமணம், சென்னையே வந்திருந்த திருமணம், சாப்பாட்டு இடத்துல அலமோதுது கூட்டம். இப்போல்லாம் நம்ம ஊரில் இங்கே கல்யாணத்துக்கு சாப்பிட போனால் டென்ஷனாக இருக்குது நமக்கெல்லாம். ஏன்னா பின்னாடியே ஒரு ஆள் நிற்குது, பின்னாடியே நிற்குதுங்க. முன்னாடிலாம் பந்தி முறையில் அப்படிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பந்தினா அவங்க சாப்பிட்டு இலையை எடுத்த பிறகு தான் அடுத்த பேட்ச் வரும். இப்போ யாருக்குமே நிற்கிறதுக்கு பொறுமை இல்லை, பின்னாடியே நிற்குது. அல்ல ஒருத்தன் என்னை பார்த்து சொல்கிறான், இந்த ஆண்டி ரொம்ப நேரம் சாப்பிட மாட்டாங்கடான்ற. அப்போ தான் சோறே வச்சிருக்கு. அதுக்கப்புறம் இந்த மோர் குழம்பு இருக்காங்க, இந்த ஆண்டி அதெல்லாம் சாப்பிட மாட்டாங்களா. அவன் என்னை எழுப்புறதுலேயே குறியாக இருக்கான், பின்னாடியே நிற்குதுங்க. அதுவும் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த ஆள் ரொம்ப நேரம் சாப்பிடுவான், இவனை தேர்ந்தெடுக்க வேணாம். அந்த அம்மாவை பார்த்தா சீக்கிரம் சாப்பிட்ற மாதிரி அது பின்னாடி போய் நிற்கலாம். இப்படி நிற்கிறாங்க. அப்புறம் இப்போ நம்ம தட்டோடையே அலையிறோம் தானே. இலை போட்டு சாப்பாடுன்றதெல்லாம் இப்போ கிடையாது. பெரிய பெரிய கல்யாணங்களில் என்னென்னா தட்டோடு நம்ம பௌதி பிச்சாந்தைக்கு போகணும். நம்ம அதில் ஒரு அம்மா எல்லாத்தையும், சில வயசானவங்களால முடியலைங்க, தட்டை வச்சுக்கிட்டு அவங்களால நடக்க முடியல. பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம். ஒரு ஹேண்ட்பேக்கை தூக்கிட்டு அன்றைக்கி ஒரு பட்டு சேலை வேறு, இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதா, தட்டை வைக்கிறதா, சிலதெல்லாம் தட்டை கீழே போடுது, அதை எடுத்து போட்டுட்டு ஒரு அம்மா வயசான அம்மா சாப்பிட்டுட்டு அப்பாடா அப்படின்னு வெளியில் வருது. வெளில வரும்போது பாட்டி கேட்குது, அந்த பாட்டியோட பேத்தி கேட்குது, பாட்டி பாதாம் கீர் சொல். பாதாம் கீர் இருந்ததா? யாருமே எனக்கு சொல். திரும்ப ஒரு தட்டை எடுத்துகிட்டு போகுது. இந்த பஃபேல ஒன்று தெரிஞ்சுக்குங்க, எப்படி தெரியுமா சார்ஜ் பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் பிளேட்ஸு, எவ்வளவு பிளேட்டு செலவாச்சோ அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஆள் 3 பிளேட் எடுத்தால் 3 சார்ஜ். இது தெரியாமலே பல பார்ட்டி என்ன செய்து, பஃபேல ஒரு பிளேட்டில் தின்னுட்டு அதை வச்சுட்டு இன்னொரு பிளேட் தின்னுட்டு அவன் பார்க்குற பொண்ணோட அப்பா வயிறு எறிகிறார். ஐயோ இந்த கிழவியை 3 பிளேட் எடுத்து தின்னுது. பந்தி உபசாரம் என்பது நம்முடைய ஊரில் எப்படி இருந்தது என்றால், வாங்க சாப்பிட வாங்கன்னு சொன்னா மாத்திரம்தான் போய் சாப்பிடுவோம், அதுதான் மரியாதை. இப்போ கல்யாணத்துக்கு போகிறாங்களா, இந்த மொய் எழுதுகிற க்யூவில் சேர்ந்து கல்யாண மாப்பிள்ளையை பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்ற க்யூவில் சேர்ந்து, அதுக்கு பிறகு ஐஸ்கிரீம் க்யூவில் சேர்ந்து அப்படியே வெளியில் போகுது. எல்லாமே க்யூவாக இருக்குது இப்போ. அல்ல மரியாதை என்பதே இன்றைக்கு கிடையாது. ஆனால் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டில் ஒரு நிகழ்ச்சி நடந்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் வேலை, சாப்பிட உட்கார்ந்தவங்கள ஒரு நாளும் எழுப்பாதீங்க. அவங்க யாராக வேணா இருக்கலாம். சென்னையில் ஒரு பெரிய திருமணம், அந்த திருமணத்துக்கு சாப்பிட்றதுக்கு இப்படி தான் அலை மோதிக்கிட்டு இருக்காங்க. அதில் நாங்கள்லாம் அந்த திருமணத்தில் ஒரு பட்டிமன்றத்தில் பேசினோம். பட்டிமன்றம் பேசுகிறவங்களை சாப்பிட வைக்கலன்னா இடம் இல்லை, எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கு. அப்போ ஒரு ஓரத்தில் 3 சகோதரிகள், அவங்க யாருன்னா கிளீனிங் ஸ்டாஃப். அவங்க அந்த மண்டபத்தை க்ளீன் பண்ணுறதுக்காக இருக்கிற யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. கிளீனிங் ஸ்டாஃபு 3 பேர். அவங்க உட்காந்து சாப்பிட்டுருந்தாங்க. அந்த திருமணத்தில் நடத்துகிறவர் ஏம்மா நீங்களாம் அதுக்குள்ளேயே சாப்பிடணுமா, எந்திரிங்க பெரிய மனுஷங்க இருக்காங்கல்ல. நான் உடனே பதறிட்டேன், எனக்கு இந்த கதை ஞாபகம் வந்துருச்சு. நான் பதறிட்டேன், ஐயோ வேணாம் வேணாம் உட்காருங்க, சாப்பிட உட்காந்து எழுப்பாதீங்க எழுப்பாதீங்க. நான் சொல்கிறேன், அந்த 3 பேர் எழுந்துட்டாங்க. ஏன்னா அவங்க ஏழைகள் தான், ஆனால் அவர்களுடைய தன்மான உணர்ச்சி எந்த பணக்காரரையும் விட குறைந்தது அல்ல.
அவங்க ஏழைங்க தான். காலையிலேருந்து டியூட்டி பார்த்துட்டு பசியில் தான் அந்த 3 பிள்ளைகள் சாப்பிட உட்காந்துருக்கு. எல்லாம் காலியாக இருந்ததுனால தான் உட்காந்துருக்கு. வேற யாரையும் உட்காத்தி வைக்கணும். நீங்கள் 3 பேர் எந்திரிங்கன்னு உடனே நான் சொல்கிறேன் உட்காருங்கன்னு 3 கேட்கல, எந்திரிச்சு போயிடுச்சு. நான் சொன்னேன் அம்மாம்மா பசின்னு வந்துட்டீங்க, சாப்பிட்டுட்டு போங்கம்மா. அப்படியே 3 பேரும் போயிட்டாங்க. அந்த கண்ணிலே இருந்த வலியையும் வேதனையையும் என்னால் மறக்கவே முடியாது. இப்போ ஒரு திருமணம்னு ஏன் செய்கிறோன்னா, வர்றவங்க அத்தனை பேரும் மனசார வந்து வாழ்த்துவதற்காகத்தான் திருமணம் செய்கிறோம். எந்த நெஞ்சிலிருந்து வாழ்த்து வரும் தெரியுமா? எங்கே வயிறு நிறைந்திருக்கிறதோ அந்த நெஞ்சு தான் மிகச்சரியாக உங்களை வாழ்த்தும். தமிழன் என்றோர் இனம் உண்டு, தனியே அதற்கோர் குணம் உண்டு. அந்த குணம் என்ன குணம்? என்ன குணம்? நானும் பல நாள் தேடி பார்த்தேன். ஒரே ஒரு குணம்தான், விருந்தோம்பல் என்பதுதான் அந்த குணம். செல்விருந்து ஓம்பி வரு விருந்து பார்த்திருப்பான் வானோர் நல்விருந்துன்னு வள்ளுவன் சொன்னான். உண்மையான இல்லறத்தான் யார் தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை நல்லா கவனிச்சு வயிறார சோறு போட்டு அவனை அனுப்பிச்சிட்டு அடுத்த விருந்தாளி எப்போ வருவான்னு பார்த்துட்டு இருக்கான்ல, அவன் தாண்டா வானுலகத்துக்கு விருந்தினனாக போவான் என்று வள்ளுவன் சொன்ன மண் நம்முடைய மண். எனவே உணவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. உணவு என்பது கடையில் ஆர்டர் பண்ண நமக்கு வீட்டில் வந்து கொடுத்து டெலிவரி பண்ற விஷயம் கிடையாது. உணவு என்பது உணர்வு சம்பந்தப்பட்டது. ஒரு உணவை எடுத்து சாப்பிடுகிற போது ஒரு உயிருக்கு கிடைக்கிற அந்த 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 உணர்வு இருக்கு பாருங்க, அதுதான் மானுடத்தை வாழ வைக்கின்ற உணர்வு. நாங்கள் வந்து பட்டிமன்றத்துக்காக போயிட்டு சில சமயம் கிராமங்கள் வழியாக போவோம். சாப்பாடு கட்டிக்கிட்டு வந்திருப்போம். ஏன்னா ஹோட்டல்ஸ்லாம் அப்போல்லாம் ரொம்ப இருக்காது. ஒரு செங்கல்பட்டு பக்கத்தில் ஒரு கிராமத்து வழியாக போனால் பெரிய திண்ணை இருந்த வீடு. இங்கே உட்காந்து சாப்பிட்லாமான்னு கேட்டோம். சாப்பிடுங்களேன்னு சொன்னாங்க. நாங்கள் உட்காந்து எங்கள் மூட்டையெல்லாம் பிரித்து புளிச்சோறு அது இது கொண்டக்கடலை எல்லாம் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அப்புறம் அந்த வீட்டிலேருந்து ஒரு அம்மா வெளியில் வந்தது. மோர் தரட்டுங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மோர் தரட்டுங்களா? கொடுங்களேன்னு ஒரு மோர் கொடுத்துச்சு பாருங்க. அந்த சுவைக்கு எந்த 5 ஸ்டார் மில்க் ஷேக்கும் பக்கத்தில் கூட வர முடியாது. அப்படி ஒரு சுவையான மோரை கொடுத்தது. நாங்கள் யாருன்னு அதுக்கு தெரியல. அதுக்கு டிவிலாம் பார்த்து வழக்கல். இவங்கெல்லாம் டிவியில் வராங்கன்னு இவங்கெல்லாம் பேச்சாளர்கள்னு அது கொடுக்கல. அந்த இடத்துல யார் வந்தாலும் அந்த அம்மா அந்த மோரை கட்டாயமாக கொடுத்துருக்கும். எனவே நம்முடைய குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டிய முதல் விஷயம், உணவை உன்னுடைய இலைக்கு கொண்டு வருகிற ஒவ்வொருவரையும் நீ மரியாதையாகத்தான் நடத்த வேண்டும் என்பதுதான் நாம் கற்றுக் கொடுக்க வேண்டிய முதல் பாடம். ஒரு கதை உண்டு. ஒரு மன்னன் வந்து போர்க்களத்திலேயே இருந்துட்டான். சின்ன வயசுல இருந்தே வீட்டில் இருந்து சாப்பிட்டே அவனுக்கு பழக்கம் இல்லை. அப்புறமா ஒரு வழியாக போரெல்லாம் ஜெயிச்சு இளைஞனாயி மன்னனாயி முடிசூட்டிக்கிட்டு அரண்மனைக்கு வந்த உடனே ரொம்ப விலை கொடுத்து ஒரு பெரிய சமையல்காரரை அப்பாயிண்ட் பண்ணான். பெரிய ஷெஃப் அப்பாயிண்ட் பண்ணான். அந்த ஷெஃப் வந்து முதல் நாள் அன்றைக்கி தான் மன்னனுக்கு அவர் சமைச்சிருக்காரு. விதவிதமாக சமையல் பண்ணி அப்படியே ஒரு ஸ்ப்ரெட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே வச்சுருக்காரு. எல்லாம் இருக்கு. இந்த மன்னனுக்கு அவ்வளோத்தையும் பார்த்த உடனே திக்குன்னு ஆயிடுச்சு. எதை சாப்பிட்றதுன்னே தெரியல. அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டு ஒரு வாழைப்பழத்தை எடுத்தான். அதனுடைய தோலை உரித்து தூக்கி போட்டு அப்படியே வாயில் போட்டுட்டான். அந்த ஷெஃப் சொன்னார், குரங்கு கூட இப்படி சாப்பிடாதுற. இந்த சமையல்காரர் வாயை விட்டு சொல்லிட்டார், குரங்கு வாழைப்பழம் சாப்பிட்டு எப்போது நீ பார்த்துருக்கியா? அது பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு முடிஞ்ச பிறகு தான் தோலை தூக்கி போடும். அந்த குரங்குக்கு இருக்கிற நாகரிகம் கூட உனக்கு இல்லையே. உனக்கு நான் சமையல்காரராக இருந்தாக்க எனக்கு மரியாதை கேட்டு போயிடுனார். அரண்மனையே மௌனமாயிருச்சு. எல்லாரும் என்ன நினச்சாங்க, அநேகமாக அரசன் அவர் தலையை வெட்டிடுவான் அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த அரசன் புத்திசாலி. அவன் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொன்னான், சின்ன வயசுலேருந்து போர்க்களத்திலே தான் நான் சாப்பிட்ருக்கேன். எனக்கு எப்படி சாப்பிட்ணுன்னு தெரியாது. நீங்கள் சொல்லி கொடுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் குருவாக இருங்க, நான் உங்கள் மாணவனாக இருக்கேன்னு அரசன் சொன்னான். அவர் அவனுக்கு சாப்பிட சொல்லி கொடுத்தார். சாப்பிட்றதுன்றது மனிதர்களுக்கு தானா வர்ற விஷயம் நினைக்கிறீங்களா? வீட்டில் சொல்லி கொடுக்கணும். சிலது இவ்வளோ பெருசு எடுத்து வாயில் வச்சு அடைச்சிக்குது. சிறு சிறு கவளங்களாக எடுத்து மென்று 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 தின்ன தின்ன ஆயுள் கூடும் என்று நம்ம பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க. நொறுங்க தின்றால் 100 வயது.
அப்படியே அந்த டேஸ்டே உள்ளே போகாமல் முழுங்குவது அல்ல, கடிச்சு 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 மென்று மென்று தின்னுவது, சின்ன சின்ன கவளங்களாக சாப்பிடுவது, எல்லாத்தையும் இலையில போட்டுக்கிட்டு இவ்வளவுலாம் எனக்கு அதிகம்னு சொல்லி குப்பையில் கொட்டுவது. எங்கள் அம்மா எங்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா, இலையில எதையாவது பாக்கி வச்சா தலையில் வச்சு கட்டுவேன்னு சொல்லுவாங்க. எங்களுடைய வேலை என்னவென்றால் எவ்வளோ வேணுமோ அதை மாத்திரம் போடு, எதையுமே குப்பையில் போடக்கூடாது. குப்பையில் போட்ட லக்ஷ்மி வீட்டுக்கு திரும்ப வர மாட்டான்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. இன்றைக்கு எப்படி வேஸ்ட் பண்ணுறாங்கல்ல. ஒவ்வொரு திருமணத்தில் பாருங்கள், அந்த இலை முழுக்க எங்கள் வீட்டு கல்யாணத்தில் 40 டிஷ்ஷு, அம்பானி அவங்க வீட்டு கல்யாணத்தில் 300 டிஷ் இருந்துதான். எந்த ஆள் முழுக்க சாப்பிட்டா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன் இப்போ. ஆனால் இலையில எல்லாம் வந்துருந்தானே, என்ன செய்வது? நீ இலையிலேருந்து எந்திரிச்சிட்ட, அந்த இலை என்ன செய்கிறாங்க? அப்படியே எடுத்து குப்பையில் போடுறாங்க. எப்படிப்பட்ட வேஸ்டேஜ் இது! இதே உலகத்தில் தான் நாம் வாழுகிற, இதே பூமி பந்தில் தான் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் இரவு படுக்கைக்கு செல்லுகிறவர்கள் எத்தனையோ கோடி பேர் இருக்கிறார்கள். எனவே உணவு என்பது சாதாரண விஷயம் கிடையாது. நம் பிள்ளைகளுக்கு ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரணும். அந்த சாப்பாட்டை உன் நிலையில் கொண்டு வருகிறவர்கள் தான் தெய்வத்துக்கு சமமானவர்கள் என்று சொல்லித்தர வேண்டும். இந்த 2 பாடங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தால்தான் இந்த தமிழ் மண்ணினுடைய வேதம் எது தெரியுமா? உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோரே என்பது, அதை நாம் புரிந்து கொண்டோம் என்பதற்கு அப்போதுதான் பொருள். நிறைவாக எல்லார் வீட்லேயும் செய்ய வேண்டிய ஒரு வேலை இருக்கு. யாருக்காவது சாப்பாடு கொடுத்து பாருங்க. யாருக்காவது எவ்வளவோ ஆசிரமங்கள் இருக்கு. பர்த்டே வந்தால் இப்பெல்லாம் குழந்தைங்க பார்ட்டி தான் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதில் இந்த கேக்கை வச்சு மெழுகுவத்தியாக அணைக்கிறாங்க. அது நம்முடைய கலாச்சாரமே கிடையாது. விளக்கை ஏற்றுவது தான் நம்முடைய பண்பாடை தவிர விளக்கை அணைப்பது நம்முடைய பண்பாடே கிடையாது. இங்கே எல்லாரும் அதை தான் செய்யுது. ஒரு கேக்கை வச்சு உடனே மெழுகுவத்தி அதை ஊதி அணைச்சு அந்த கேக்கை பாஞ்சு அதை பெறாஞ்சு அதை கூறு போட்டு முகத்தில் வேறு தடுவுது. இந்த கொடுமையை நான் எங்கே போய் சொல்லுது? பர்த்டே அன்றைக்காவது ஒரு பிள்ளை அழகா, பொதுவாக அழகாக இல்லை, அன்றைக்காவது அழகாக இருக்கலாம்ல, அன்றைக்கும் முகத்தில் கேக்கெல்லாம் போட்டு இதெல்லாம் எங்கேருந்து வந்ததுன்னே எனக்கு தெரியலைங்க. இப்போ திருமணத்தில் தாலி கட்டுற போது நம்ம ஊரில் நாதஸ்வரத்தை தான் வாசிப்பாங்க, கெட்டி மேளம் கொட்டுவாங்க. ஏன் தெரியுமா கெட்டி மேளம் கொட்டுறாங்க? யாராவது ஒருத்தருக்கு அப்போ தும்மல் வரும், யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லுவான், அந்த சத்தம்லாம் கேட்கக்கூடாதுன்றதுக்காக தான் கெட்டி மேளம் கொட்ட சொல்லு. அவச்சொல் காதில் விழக்கூடாது, நல்ல சொற்கள் மாத்திரமே காதில் விழ வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த வழக்கத்தை வச்சுருக்காங்க. இப்போ அந்த கல்யாண மாப்பிள்ளை தாலி கட்டுறான் இல்லை மோதிரம் மாத்திரான்னா சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 15 இருக்கிற எல்லாம் ஊன்னு கத்துது. பயமாக இருக்குங்க நமக்கு. இதோடு நிறுத்தினா கூட பரவாயில்ல. இந்த பர்த்டே பார்ட்டில் ஒரு ஸ்ப்ரே போடுறாங்கல்ல, இந்த கல்யாணத்தில் ஸ்ப்ரே போடுது ஒன்று. அந்த திருமணம் செஞ்சு வைக்கிற பூசாரி முழுக்க வெள்ளையாக இருக்கார், பேய் வந்து உட்காந்துருக்கிற மாதிரி உட்காந்துருக்காரு. அப்போ நீங்கள் சம்பிரதாயப்படி ஒன்று செய்யணும்னா சம்பிரதாயப்படி தான் செய்யணும். அந்த சம்பிரதாயம் வேணும்னா வேற மாதிரி செய்யுங்க, 2த்தையும் போட்டு குழப்பக்கூடாது. முக்கியமாக செய்ய வேண்டியது, கேக் வேணும்னா கேக் இருக்கட்டும், ஆனால் ஒரு மெழுகுவர்த்தியை அணைப்பதற்கு பதிலாக அந்த குழந்தையை ஒரு அகல் விளக்கை ஏற்ற சொல்லுங்கள், அல்லது ஒரு மெழுகுவர்த்தியை ஏற்ற சொல்லுங்கள். அணைக்க வேணாம், ஏற்றலாமே என்ற ஒளியை நாம் ஏற்றுகிற போது வீடு மாத்திரமல்ல நம்முடைய மனங்களும் பிரகாசமாக மாறுகிறது. அதுதானே வாழ்த்து, அதுதானே செய்யணும். இப்போ இதெல்லாம் செய்யணும். கேக்கு வெட்டுறோம், புது ட்ரெஸ்ஸு 2-3 ட்ரெஸ்ஸு வாங்குது. நாமெல்லாம் வந்து எங்களுக்கெல்லாம் வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸுன்றது பெரிய விஷயம். அதில் ஒரு ட்ரெஸ்ஸு யூனிஃபார்ம். இப்படிலாம் அநியாயம் பண்ணியிருக்காங்க. நமக்கு 2 ட்ரெஸ்ஸு வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்பும். அதில் 1 யூனிஃபார்ம், அது வாங்கித்தான் ஆனால் வேறு வழி கிடையாது. ஆனால் இன்றைக்கு நினச்சி ட்ரெஸ் ஆர்டர், அதுவும் உங்கள் ஊர் கேட்கவே வேணாம், டெக்ஸ்டைல்ஸுக்குன்னே இருக்கிற ஊர். திரும்பினா இங்கே ஒரு ட்ரெஸ்ஸு, இந்த பக்கம் திரும்பினா அங்கே ஒரு ட்ரெஸ்ஸு. இதெல்லாம் செய்வது மகிழ்ச்சி. கோவிலுக்கு போகிறீங்களா, சர்ச்சுக்கு போகிறீங்களா, மசூதிக்கு போகிறீங்களா, அதுவும் மகிழ்ச்சி. இது எல்லாத்தையும் செஞ்சுட்டு ஒன்று செய்யணும். நம்முடைய குழந்தைகளை கூட்டிட்டு போய் பசியோடு இருக்கிற வயிறுகளுக்கு அவர்களினுடைய பெயரால் அன்றைக்கு அன்னதானம் செய்ய சொல்லி நீங்கள் சொல்லுங்கள். அவங்க பார்க்கணும் பசினா என்னன்னு பார்க்கணும். அந்த முதியோர் இல்லங்களில் வசதியற்ற முதியோர்கள் இருக்காங்க, இல்லை சில அநாதை இல்லங்களில் ஆதரவு இல்லாத சில பிள்ளைகள் இருக்காங்க, இல்லை பராமரிக்கிறதுக்கு யாருமே இல்லாத
மிருகங்கள், விலங்குகள் கூட இருக்கு. யாருக்காவது சாப்பாட்டை கொடுக்கிற சந்தோஷத்தை உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்தி வையுங்கள். அதை தாண்டி பெரிய ஆசீர்வாதம் அவர்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. உலகத்தை வாழ வைப்பது உணவு. அந்த உணவை நமக்கு கொண்டு வருகிறவன் விவசாயி. அதனால்தான் எல்லாரையும் விட விவசாயிக்குத்தான் முதல் இடம் என்று சொல்லி வள்ளுவர் இந்த உலகத்திலே ஒரு புரட்சியை ஏற்படுத்தினார். சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை என்று சொன்னார். எத்தனை சாதிகள் இருந்தா கூட வயல்ல இறங்கி வேலை செய்கிற உழவனுக்கு தாண்டா முதல் இடம் என்று சொன்ன நிலம் நம்முடைய தமிழ் நிலம். உழுவோர் உலகத்தார்க்கு அச்சாணின்னு சொல்லிட்டு, இதை தாண்டி என்னது சொல்ல முடியும்? நீங்க உலகம் என்ற பந்து சுத்துகிறதே, அதற்கான அச்சாணி யாருன்னா உழவன் என்று தமிழ் வேதமான திருக்குறள் சொல்லி இருக்கின்றது. ஏன் உழவனுக்கு அவ்வளோ மரியாதை? எவ்வளோ வேலைகள் இருக்கு, ஏன் அவ்வளோ மரியாதை? ஒரே ஒரு காரணம் தான், பசித்த வயிறுக்கு சோறிடுகிற முதல் நபர் உழவன் தான். அவங்க அந்த சேத்துல இறங்கலைன்னா நம்ம பிளேட்டில் சோறு வரவே வராது. ஒன்று யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் எல்லாம் நிறைய டொனேஷன்லாம் பண்ணியிருப்பீங்க, சில பேருக்கு கடன் கொடுத்துருப்பீங்க, சில பேரை படிக்க வச்சுருப்பீங்க, சில பேர் கல்யாணம் பண்ணி வச்சுருப்பீங்க, உறவுக்காரங்களுக்கே நிறைய உதவி பண்ணியிருக்கீங்களா இல்லையா? பாவம், அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு கொடுக்கலாம். நீங்கள் கல்யாணத்துக்கு உதவி பண்ணீங்க வைங்க, உறவுக்காரங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இன்னும் கூட செஞ்சுருக்கலாம், சொன்னாங்களா இல்லையா? இன்னும் கூட செஞ்சுருக்கலாம். அவன் இருக்கிற வசதிக்கு செய்யலாம், அவன் வீட்டுக்காரங்க செய்ய விடாது. நீ தான் செஞ்சுருக்க, அப்புறம் செஞ்சுட்டது கடனாக கொடுத்தது திருப்பி போய் கேட்க நின்று பார்த்துருக்கீங்களா? அதை விட நம்மளை கேவலப்படுத்துகிற விஷயம் எதுவுமே கிடையாது. எதை கொடுத்தாலும் மனிதனுடைய மனம் என்பது நிறைவடையவே அடையாது. இன்னும் கூட ஆனால் ஒன்றை கொடுத்தால் போதும் என்று சொல்லுவார்கள், அது சாப்பாடு மாத்திரம்தான். ஒரே ஒரு விஷயந்தான், நீங்கள் கொடுத்த உடனே இன்னும் போட எவ்வளோ தடவை போட முடியும்? 2 தடவை போட்டால் போருங்க, வயிறு நிறைஞ்சிருச்சுங்க, எனக்கு இது போதும் என்கின்ற மனம் வருகிற ஒரே விஷயம் சாப்பாடு மாத்திரம்தான். அதனால்தான் எங்கள் அவ்வை கிழவி சொன்னால், ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு ஏல் என்றாய் ஏலாய், ஒரு நாளும் என்னோவரியாய் இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுன்னா. வயிற்றுக்கிட்ட சொல்லி பார்த்தாலாம், இன்னைக்கு சாப்பாடு கிடைச்சிருக்கு, நாளைக்கு சேர்த்து இன்றைக்கே சாப்பிட்டுன்னு சொல்லி பார்த்தாலாம். அப்புறம் ஒரு நாள் சாப்பாடே கிடைக்கலையா, இது கிடைக்கல நாளைக்கு சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி பார்த்தாலாம். வயிறு கேட்காது. அன்றன்றைக்கு தேவையான உணவை அன்றன்றைக்கு கேட்டு பெறுவது நம்முடைய வயிறு. அந்த வயிறை குளிர்விக்க தன்னுடைய 2 கைகளால் பாடுபடுகிற விவசாயியிலிருந்து ஆரம்பித்து உங்கள் வீட்டு சமையலறையில் அந்த உணவை உங்களுக்காக சமைக்கின்ற ஒரு இதயம் இருக்கிறதே, அந்த இதயம் வரை வணக்கத்துக்கும் வாழ்த்துக்கும் உரியவர்கள். எனவே இது ஒரு வேதம். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர். இன்றிலிருந்து நீங்கள் அத்தனை பேரும் என்னையும் சேர்த்து நம்முடைய வீடுகளில் சாப்பிடுகிற நேரம் என்று ஒரு நேரம் இருந்தால், இரவு சாப்பாடு என்றால் வீட்டில் 4 பேரோ 5 பேரோ 3 பேரோ 7 பேரோ அவர்கள் அத்தனை பேரும் ஒரே நேரத்தில் வந்து சாப்பிட வேண்டும் என்று சொல்லுங்கள். சாப்பிட உட்கார்ற போது கையில் ஃபோனை வச்சுக்க கூடாது, புக்கை வச்சுக்க கூடாது, டிவியை பார்க்க கூடாது. ஒரு 10 நிமிஷம் வீட்டு நபர்கள் மாத்திரம் இருந்து சாப்பிட்டுட்டு சமையல் செய்த அம்மாவையோ அப்பத்தாவையோ பார்த்து நல்லா இருந்ததும்மா, நல்லா இருந்தது அப்பத்தான்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்க. அந்த அப்பத்தா இன்னும் 10 வருஷம் அதிகமாக வாழும். ஒரு அம்மாவினுடைய உயிரை நீட்டிக்க ஒரே வழி அவர் கையால் சாப்பிட்ட சாப்பாட்டுக்கு நன்றியோடு இருப்பது தான். எனவே உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர் என்கின்ற மாபெரும் தத்துவத்தை உலகத்தில் எந்த மொழியும் சொல்லுவதற்கு முன்னால் தமிழ் மொழி சொன்னது என்று சொன்னால், தமிழனாக இருப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் பெருமைப்பட வேண்டும். அவரவர்கள் வீட்டிலே போய் சாப்பிட்டு ஏற்கனவே சமைத்து வைத்து விட்டு வந்திருக்கிற இல்லத்தரசிகள் இருக்கிறீர்கள், போகிற வழியில் சாப்பிட்டு விட்டு போலாம் என்ற பிளான் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்கள். யாரா இருந்தாலும் இந்த இரவு சாப்பாட்டை நமக்கு கொடுத்தவர்களை கடவுள் காப்பாற்றட்டும், இயற்கை அவர்களுக்கு வாழ்த்து சொல்லட்டும். உண்டி கொடுத்தவர் உயிர் கொடுத்தோர். நன்றி, வணக்கம்.